ஹாய் கைஸ், நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஏஏசி எஸ்சிசி அவங்க சேர்ந்து பண்ணுற முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா விஷன் 1000 மிஷன் 100. அதாவது இந்த யூபிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸில் தமிழ்நாட்டில் இருந்து மினிமம் 1000 பேர் குவாலிஃபை ஆகணும் ப்ரிலிம்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு நோக்கோட நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் 100 மணி நேர பயணம். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் ஒரு 100 ஹவர்ஸில் பிவைக்யூ எல்லா டாப்பிக்லையுமே ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி எல்லாத்துலேயும் டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரு பார்ட்டாக பேப்பர் 2 சிசாட்டில் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், சிசாட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 செஷன் 1 நம்ம பார்த்துட்டோம். இப்போ செஷன் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயுமே நம்ம என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் டாபிக்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா செஷன் 1ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிரைம் நம்பர், டிவிசிபிலிட்டி ரூல், டைஸ், ஆட் ஈவன் கான்செப்ட் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ செஷன் 2ல் நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் ஜீரோ, நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரெக்டாங்கிள்ஸ் அது எப்படி போடுறது, ரிமைண்டர்ஸ் தேரி, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ், ஸ்பெஷல் கேசஸ். ஸோ ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னா ஒரு சில ரூல் இருக்குது, அந்த XY செட்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸில் வரக்கூடியது. அண்ட் ஃபேக்டர்ஸ், எல்சிஎம் ஹெச்எஃப் அதோட அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே இந்த செஷன் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செஷன் 3ல் என்ன பார்த்தா ஏபிஜிபி பார்ப்போம், பார்ட்னர்ஷிப் எல்லா சிலபஸுமே இருக்குது. ஸோ இதை ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்டிகுலராக நீங்கள் இந்த செஷனை பார்க்கும்போதே இந்த 8 செஷன் நம்ம சிசாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 8 செஷனை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டி வந்துடும் ஒன்று. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் பிவைக்யூ. ஸோ நீங்கள் எங்கேயுமே டாபிக் வைஸாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. யாராவது 1-2 தான் போட்டிருப்பாங்க. பெர்ஃபெக்டாக டாபிக் வைஸ் பிரித்து கொஸ்டின் நம்பரோட வித் ஆத்தென்டிகேஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்க்கும்போது ஒரு டைம் டாபிக் வைஸ் படிச்சிருவீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் இயர் வைஸ் படிக்கும்போது யூ வில் ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி இன் தி கான்செப்ட் அண்ட் தி கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ வாங்க டாபிக்ல போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீரோ, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரெயிலிங் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க அப்படின்னா சப்போஸ் சார் இப்போ 100 இதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னா 2 ஜீரோஸ். இப்போ 10,000, 1,110 இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன் பிடிச்சவங்களேன். சரி, இந்த மாதிரி ஒரு நம்பர் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய நம்பரில் எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்க ஒரு ஜீரோ மட்டும்தான் கணக்கு. லாஸ்ட்டாக இருக்க ஒரு ஜீரோ மட்டும்தான் கணக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஜீரோ present in the right end of the number. அப்போ ஒரு நம்பரோட ரைட் எண்டில் கண்டினியூஸாக எத்தனை ஜீரோ இருக்கோ அதுதான் ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பர் ஆஃப் ஜீரோ வர்றதுக்கான பேஸ் என்ன அப்படின்னா ஒரு 2 and 5. ஒரு 2 and 5 இதை கம்பைன் ஆச்சு அப்படின்னா யூ வில் கெட் 1 0. ஒரு 2 and 5 கம்பைன் ஆச்சு அப்படின்னா யூ வில் கெட் 1 0. ஸோ ஒரு சீரீஸில், ஒரு மல்டிப்ளிகேஷன் சீரீஸில் எத்தனை 2s வருது, எத்தனை 5s வருது அப்படிங்கிறத வச்சு அதில் எவ்வளோ ஜீரோ இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 into 5 இது 12 இருக்கட்டும், 15 இருக்கட்டும், into 75, into 85, into 10 இதில் எத்தனை 2 எத்தனை 5 இருக்குன்னு கேட்டால் இப்போ 12 4 into 3 2 2 இருக்குது. இதெல்லாம் 2 இருக்காது. இது 2 into 5 ஒரு 2 இருக்குது. அப்போ மொத்தமே 3 2 தான் இருக்குது. இதில் 5 கேட்டிங்கன்னா இதில் ஒரு 5 இருக்குது. 75 மீன்ஸ் 25 into 5 கரெக்டா? சாரி 25 into 3. 25ல் ஒரு 2 5 இருக்குது. 85ல் ஒரு 5 இருக்குது. 15ல் ஒரு 5 இருக்குது. அப்போ 1 3 4 5. அப்போ 5 5 இருக்குது, 3 2 இருக்குது. அப்போ பேர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ 2 power 3 into 5 power 5ன்னு வரும். ஸோ பேர் அப்படின்னா 3 பேர் தான் இருக்குது. ஸோ திஸ் சீரீஸ் ஹேவ் 3 0. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் கொடுத்துருப்பாங்க எத்தனை ஜீரோ வருது அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக இதில் ஒரு 2-3 கொஸ்டின் ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு 3 லைன்ஸ் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டால் 1 2 3 4 அண்ட் ஓவராலாக ஒன்று என்ன இருக்குது 5. கரெக்டாக? சப்போஸ் இதுவே 3/3 மாறிச்சு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இதை கூட்டினா போதும். அப்போ n into n plus 1 into 2n plus 1/6. ஸோ அந்த ஃபார்முலா நான் லாஸ்ட் செஷனில் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணால்
நம்பர் ஆஃப் ஸ்கொயர் சொல்லிடலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இன் செஸ் போர்டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இன் செஸ் போர்டு அதை வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? யாரும் 24 மட்டும் போடாதீங்க. சரி 64 யாரும் போடாதீங்க. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு போடுவீங்களோ பெருக்கி போடுவீங்களோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவீங்களோ ட்ரை பண்ணி போடுங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். ஸோ இதுலையே சின்ன இதில் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகேவா, நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் கேட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 தான். இது ஒன்று 5, இது ஒன்று 6, இப்படி ஒன்று 7, இப்படி ஒன்று 8, மொத்தமாக ஒன்று 9 இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n × n+1 / 2 த ஹோல் ஸ்கொயர். அதாவது நம்பர் ஆஃப் இது இருக்கு இல்லையா கியூபோட ஃபார்முலாவும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நம்ம சால்வும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த செஸ் போர்டு? ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த செஸ் போர்டு அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ இதோட கொஸ்டினையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோ அப்படின்னா எத்தனை ஜீரோ இருக்கும் அப்படிங்கிறது. சார் இதை வச்சு எப்படி யூபிஎஸ்சியில் கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் 5 years கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். வாங்க. ஓகே. ஸோ திஸ் கொஸ்டின் 2020 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். ஸோ 2020 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராடக்ட். ஸோ இதோட எண்டில் எத்தனை ஜீரோஸ் வரும் இதை மல்டிப்ளை பண்ணா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நான் பார்க்கணும் எத்தனை 5 இருக்குது எத்தனை 2 இருக்குது. இதில் 5, இதில் 1 இருக்குது, இதில் 1, இதில் 1, இதில் 1, இதில் 2, இதில் 1, இதில் 1, இதில் 1, இதில் 1, இதுலேயும் 2, இதில் 1, இதில் 1. சார் 55ல் 2 5 இருக்குது, அது 5 அப்படி கணக்கு கிடையாது. இது என்ன வரும் 5 × 11 வரும். அதனால ஒரு 5 இருக்குது. அப்போ 1 2 4 5 6 7 8 10 11 12 13 14. அப்போ 5 வந்து 14 வரை இருக்குது. சரி ஓகே. அப்போ எத்தனை 2ன்னு பார்ப்போம். 2 இதில் இருக்குது 1, இதில் இருக்குது 2, ஏன்னா 4 × 5, அதனால் 4னா 2 இருக்குது. இதில் இருக்குது 1, இதில் இருக்குது 3, ஏன்னா 8 × 5. இதில் இருக்குது 1, இதில் இருக்குது 2, ஏன்னா 4 × 15. அப்போ வந்து 1 3 4 7 8 9 10. அப்போ இன்று 2^10 தான் இருக்குது. ஸோ நான் நம்பர் ஆஃப் ஜீரோ அப்படின்னா பேர்ஸ் ஆஃப் 2s and 5 நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது 5^14 2^10 பேர் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. இதுக்காக ஃபார்முலா ஏதாவது யூஸ் பண்ணோமா? எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே. இந்த சீரீஸ் ஆஃப் எஸ் கைஸ் கவனிங்க. ஸோ இதில் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் என்ன கேட்டிருக்காங்க? ஏஏபி ஏபிசி ஏபிசிடி இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன ஆர்டர்னு எனக்கு தெரியல. அப்போது விச் லெட்டர் அப்பியர்ஸ் அட் தி 100th place. ஸோ இந்த மாதிரி வரும்போது 100வது இடத்துல எந்த எழுத்து வரும் அப்படிங்கிறது எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன சீக்வன்ஸ் சொல்கிறாங்கன்னு புரியணும். ஃபஸ்ட்டு ஏ ஏபி ஏபிசி ஏபிசிடி ஏபிசிடிஇ. அப்போ இதை பார்க்கும்போது ஒரு எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து இப்படி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி போகும்போது அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ 1 + 2 + 3ங்கிற போயிட்டுருக்கு. இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இதோட ஃபார்முலா n × n+1/2. ஸோ இது எனக்கு தெரியும். இப்போ நான் 100வது எழுத்து போகுதுங்கும்போது அப்போ எத்தனை செட்டு முடிஞ்சிருக்குங்கிறத நான் பார்க்கலாம். ஏன்னா எனி செட் எந்த செட் எடுத்தாலும் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. எந்த செட் எடுத்தாலும் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் பார்க்குறேன், சும்மா கெஸ் பண்ணி பார்க்கட்டா. இப்போ 10 செட்டுனா 10 × 11/2 கட் பண்ணால் என்ன வரும்? 55 வரும். ஓகே. இப்போ 13 செட்டு நான் போட்டேன்னா 13க்கு 14/2 என்ன வரும்? 7 91. ஓகே. இப்போ பாருங்கள் 13 செட்டு நான் போட்டேன் அப்படின்னா 91 வரை கம்ப்ளீட் ஆயிரும். எனக்கு 100வது கேட்டிருக்காங்க. அப்போ 14வது செட்டில் 9th டேர்ம் தான் என்னது? 100th டேர்ம். ஓகேக்கா? சரி, இப்போ ஏபிசிடி தானே 9வது டேர்ம் என்னங்க? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. ஓகேவா? ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி ஐ. ஓகேவா? ஸோ ஐ ஃபார் ஐயப்பன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? ஐ வருது. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2022ல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வருது? 23 24லையும் கேட்டிருக்காங்க. அதில் மிடில் நம்பர் கேட்டாங்க. ஏபிசிடி மாதிரி கொடுத்து மிடில் நம்பர் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தெரிஞ்சிருக்கணும்.
உங்களுக்கு வந்து நான் போன கிளாஸே சொல்லியிருக்கேன் n into n plus 1 by 2 ஃபார்முலா தெரியும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே. ஸோ திஸ் கொஸ்டின் பாருங்க. இஃப் 15 into 14 into 13 3 into 2 into 1 is equal to 3 power m into n, where m and n are positive integers, then what is the maximum value of m? அப்போ m ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்பர் ஆஃப் ஜீரோ. ஓகேவா. ஸோ எம்மோட வேல்யூ தான் கேட்க முடியும், என்னோட வேல்யூ கேட்க முடியாது. ஏன்னா அது கண்டுபிடிக்க முடியாது, பெருசாக இருக்கும். முடியாதுல்ல, அது பெருசாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒன்று தோணணும். சரி, ஓகே. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா. இப்போ 10 ஃபேக்டோரியல் 10 ஃபேக்டோரியலில் உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ஃபேக்டோரியல் என்னது? 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகேவா. ஸோ இது ஃபேக்டோரியல் வேல்யூ கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால 2 4 6 8 10 இந்த நம்பர்லாம் உங்களுக்கு என்ன வரும்? 2 வந்துடும். இந்த நம்பர் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் 2 வந்துடும். அப்போ 5 தான் கம்மியாக இருக்கும். 5 எதுலலாம் இருக்குன்னு பாருங்கள். 10ல் ஒரு 5 இருக்கும், 5ல் ஒரு 5 இருக்கும். அப்போ மொத்தமே 2 5 இருக்கிறனால இங்கே வந்து எத்தனை ஜீரோ வரும்? 2 ஜீரோஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஸோ 10 ஃபேக்டோரியல் வேல்யூ ஹாவ் ஒன்லி 2 ஜீரோஸ். இந்த மாதிரி நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ சார் இப்போ 10 ஃபேக்டோரியல் ஓகே, 100 ஃபேக்டோரியல் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி என்ன முடியுமா? எண்ணக்கூடாது. அப்போ டானா பண்ணணும். இப்போ 100 ஃபேக்டோரியல் இப்போ 10க்கு நான் பண்ணுறேன். 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2 ஜீரோ இருக்குது. ஆன்சர் வந்துச்சா? இது ஷார்ட்கட் நான் சொல்கிறது. ஸோ இங்கே நீங்கள் 5 போட்டிங்க அப்படின்னா 20 வரும். ஸோ இதை அகைன் 5ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும். ஸோ இந்த வேல்யூ மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா 24. ஸோ த வேல்யூ ஆஃப் 100 ஃபேக்டோரியல் ஹாவ் 24 ஜீரோஸ் அப்படிங்கிறதா இதில் உள்ள கான்செப்ட். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபேக்டோரியல் வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டானா போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த டானா போட்டு சால்வ் பண்ணுறதுல நீங்கள் நம்ம போட்டிங்களா டிவைட் பண்ணுற நம்பர் கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகேவா. டிவைட் பண்ணுற நம்பர் கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்கணும். சப்போஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூவை பார்த்த உடனே இது என்னன்னு தோணும் உங்களுக்கு? 15 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3 power m into n. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் m அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 power m. இதானே? சரி, இது வந்துட்டு படம் m அப்படிங்கிறது எத்தனை m இருக்குது, அதாவது எத்தனை 3 இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எம்மோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 1 போட்டால் 1 3 இருக்குது, 2 போட்டால் 2 3 இருக்குது, 3 போட்டால் 3 3 இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்டாக? அப்போது 15 ஃபேக்டரியில் எத்தனை 3 இருக்குன்னா ஃபஸ்ட் நான் மேனுவலாக பண்ணுறேன். 1 3 3 2 3 6 3 9 4 12 5 15 1 2 3 4 5. அப்போ 5ன்னு தோணும், ஆனால் 5 ஆன்சர் இல்லை. ஏன் அப்படின்னா 9ல் 2 3 இருக்குது. 9ல் 2 3 இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 6. ஆன்சர் ஆப்ஷன் பி 6. ஸோ இதை வேறு எந்த மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டானா போடுற மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 15 ஃபேக்டோரியலுங்கிறனா 15 அதை டானா போட்டால் 3ஆல் கட் பண்ணுறேன். 5 15 அகைன் 3ஆல் கட் பண்ணேன். 1 3 3 ஃபர்ஸ்ட் நம்பர் கட் பண்ணிங்கன்னா 5 + 1 6. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி 6. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபேக்டோரியல் வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பவரில் உள்ள நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டானா போட்டும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யோசிச்சும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ இந்த மெத்தடை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தென் வாட் இஸ் தி மிடில் டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் ZZ? இங்கே பாருங்கள். எஸ், எத்தனை செட் இருக்கு? Z அடுத்து Y அடுத்து X அடுத்து இப்படி போயிட்டே இருக்கு. ஓகேவா. ஸோ ஜென்ரலாக அப்படி ரிவர்ஸில் போகுது. இப்போ போன டைம் தான் சொன்னேன். ஓகே, என்ன சொன்னேன்? சம் வந்து ஏபிசின்னு கேட்டிருந்தாங்க. இதில் இசட்லேருந்து போகுது. அப்போ 2 3 4ன்னு போயிட்டே இருக்குது. அப்போ ஏ எத்தனை டைம் இருக்கும்? 27 டைம் இருக்கும். ஏ அப்படின்னா ஆல்ஃபாபெட்டில் எத்தனை எழுத்து இருக்குது? எத்தனை இருக்குது? 26 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது அப்போ ஒன்று மிஸ் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிடில் டேர்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் மிடில் டேர்மில் மொத்தம் எத்தனை லெட்டர்னு கண்டுபிடிச்சிட்டு மிடில் எவ்வளோ வருதுங்கிறத நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அது பார்த்துட்டேன் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணி எழுதுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 1 நான் சேர்த்துக்கிறேன். அப்போ 27 வரை வந்துருச்சு. n into n + 1/2. அப்போ இது வந்து உங்களுக்கு 14 வருது. அப்போ 270 28 மீது 2 8 9 10. ஓகேவா. ஸோ 378. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வருது. கரெக்டாக 270 மீது 2 8 9 10. ஓகே, 378. ஸோ இதில் 1 நான் எடுத்தது 1 நான் கொடுத்துட்றேன். அப்போ 377 இருக்குது. இதில் 1 மிடில். அப்போ 376. இதில் பாதி 188. அப்போ இந்த சைடு ஒரு 188, இந்த சைடு ஒரு 188. இதை போட்டால் எனக்கு வந்துடும் இந்த நம்பர் தான் என்னது? மிடில் டேர்ம். ஓகேவா. ஸோ அப்போ
189 டேர்ம்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரி சொல்லலாம், தப்பு இல்லை. அப்போ லாஸ்ட்ல இருந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக நம்பர் சின்ன நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்படியும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எல் + 2 என்ன வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது லாஸ்ட்ல இருந்து A B C D E F G H I J இந்த மாதிரி வரும். இது வந்து 27 26 25 24 23 22 21 20. நான் இதுவரை கூட்டி பார்க்குறேன். 7 கூட்டினா 10 20 28 28 8 மீதி 2 2 4 6 8 10 12 14 16 18 188 வரை முடிஞ்சு போச்சு. எது ஹெச் வரை 188 முடிஞ்சு போச்சு. அடுத்து 189 டேர்மு ஐயில் மொதல் டேர்மாக இருக்கும். ஆன்சர் வில் பி ஐ. ஸோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா 2 வருஷமாக இந்த கொஸ்டின் வந்திருக்கு, ஆனால் ஆன்சர் மாறல. ஆன்சர் என்னது தான்? ஐ தான். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதை இப்படியே சால்வ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ திஸ் கொஸ்டின் பாருங்களேன், ஹவு மெனி. ஸோ இது வந்து 2024 கேட்ட ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்கள் பெரிய எஃபோர்ட்லாம் இந்த கொஸ்டினுக்கு போடணும் அவசியம் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி consecutive zeros are there at the end of the integer obtained in the product of. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் consecutive zeros, அதாவது ட்ரெயிலிங் ஜீரோஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஜீரோ என்று அழைக்கக்கூடிய எத்தனை ஜீரோக்கள் உள்ளன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 24ல் கேட்டது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் கூட்டிகிட்டு வருது. நம்பர் ஆஃப் ஜீரோ, ஃபேக்டர்ஸ், இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் கூட்டிகிட்டு வருது. அது எமர்ஜிங் டாபிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதில் பாருங்களேன், 1 2 3 4 தான் வருது. பவரில் உள்ள நம்பர் டபுளாக இருக்குது. 1க்கு பவர் 2, 2க்கு பவர் 4, 4க்கு பவர் 8, இந்த மாதிரி போய்ட்டு 25க்கு பவர் 50. ஸோ இதை நான் சால்வ் பண்ணி எனக்கு 2 செகண்ட் போதும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் போதும். ஏன் அப்படின்னா சாய்ஸ் அப்படி. இப்போ 25 25ல் 2 5 இருக்கா? அப்போ 50 50, இங்கே ஒரு 50 இங்கே ஒரு 50. 50 + 50 என்ன வரும்? 100 வரும். 100 வரும். இங்கே 2 4 6 1 2 3 தான் இருக்குது. இங்கே 5 வரும், 10 வரும், 15 வரும். அப்போ நிறையா வருது. அப்போ 100 + ஆன்சர். அப்போ 100 + ஆன்சர் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஆன்சர் 200. நான் இப்படி தான் சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? இதுலேயே ஆன்சர் வந்தாச்சு. இல்லை இப்போ தெளிவாக கொஞ்சம் பெருசாக சால்வ் பண்ண அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வேறு மாதிரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா 5 power 10, 10 power 20, 15 power 30, 20 power 40, 25 power 50 இதுதான் கொடுத்துருக்குது. இதில் ஒரு 10, இதில் ஒரு 20, இதில் ஒரு 30, இதில் ஒரு 40, இதில் 50 தான் வரும். ஆனால் 25ல் 5 × 5 இருக்கிறனால ஒரு 100. ஆன்சர் 0. 7 3 10க்கு 0, மீதி 1 2 200. நீங்கள் இந்த மாதிரி கூட்டினாலும் ஓகே தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஷார்ட்கட் சொல்கிறது என்ன அப்படின்னா, டு த பாயிண்ட் 25 அப்படின்னு பார்த்த உடனேயே 25 பவர் 50, அப்போ 2 5 கண்டிப்பாக வரும். அப்போ 50 100ஆக மாறிடும். 100 + ஆன்சர். ஏன்? இது கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ அதுலேயே ஆன்சர் 200 போட்டுலாம். பட் இது அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஸோ இப்போ படிச்சுக்கோங்க. எக்ஸாம்களில் ஷார்ட்டாக போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர்ஸ் தேரி, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர்ஸ். ஓகேவா? ஸோ ரிமைண்டர்ஸ் தேரி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு நம்பரை டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைசன் இருக்கும், அதுக்கு கோஷன்ட்னு ஒன்று கிடைக்கும், டிவைட் பண்ணால் ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர் ஈக்குவல் டு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, கோஷியன்ட் இன்டு டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர். இதுதான் உங்களுக்கு ஒரு நம்பரோட சின்டெக்ஸ். ஒரு கோஷியன்ட் டிவைசரையும் பெருக்கிட்டு ரிமைண்டர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 1/2 இதை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2 கூட்டினா 6, 6 + 1 7, 7/2 இப்படி தானே போடுவோம். ஸோ இது 3ங்கிறது என்ன? ஆக்சுவலாக கோஷியன்ட், 2ங்கிறது டிவைசர், 1 அப்படிங்கிறது ரிமைண்டர். நம்ம இஷ்ட ஃப்ராக்ஷனில் பார்க்குறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலாக ரிமைண்டர்னு சொல்லுவோம். ஸோ யூபிஎஸ்சியில் எந்த மாதிரி ரிமைண்டர் கேட்பாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் ரிமைண்டர், நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்ட் இருக்குது. எந்த நம்பரையும் சரி அதை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25ன்னு ஒரு நம்பர், இதை 7ஆல் டிவைட் பண்ணும்போது, ஸோ 1 7 24 21, 22 23 24 25, அப்போ ரிமைண்டர் 4. அப்போ ரிமைண்டர் 4. ஸோ இது வந்து ரிமைண்டர் நீங்கள் இப்போ ஈஸியாக சொல்லிட்டீங்க சார், ரிமைண்டர் 4 வருது, ஃபைன். ஆனால் இதுவே உங்களுக்கு பெரிய நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, பெரிய நம்பர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதே 25/22 போடுமா? இருங்க, 22/7, இதுக்கு ரிமைண்டர் 1, இதுக்கு ரிமைண்டர் 1, ஏன்னா 21 போயிடும், அதுக்கடுத்து 1 1 இருக்குது. பவர் 22. இப்போ 22 பவர் 22 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 22 டைம் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்?
டிவைட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அப்படி நம்ம பண்ண முடியாது, ஆன்சர் நம்மளுக்கு தெரியாது, பெரிய நம்பராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ரிமைண்டர் தெரியல என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, முதல்ல கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணுங்கள். 22 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 1 வரும்போது 1 பவர் 22/7. இப்போ 1 22 டைம்ஸ் போட்டு பெருக்கினீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் 1. ஸோ த ரிமைண்டர் மஸ்ட் பி 1. ஸோ த ரிமைண்டர் மஸ்ட் பி 1. சரி சார் 1 ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள் 23/7 போடுறோம், ரிமைண்டர் 2. இதே 23/7 பவர் 23 ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னா சார் ரிமைண்டர் 2 தான், பவரில் 23 இருக்குது பை 7. இப்போ ரிமைண்டர் 2 போடக்கூடாது, ஏன்னா 2 பவர் 23 இருக்குது. அப்போ 2வை 23 டைம்ஸ் நீங்கள் எழுதி என்ன பண்ணணும், பெருக்கணும். ஆனால் அப்படி பெருக்க முடியாது இல்லையா. இப்போ நான் ரெண்டாவது ஸ்டெப் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த 2வை நீங்கள் 7 பக்கத்தில் கொண்டு வரணும். சார் பக்கத்தில் தான் இருக்குது, இந்த பக்கத்தில் இல்லைப்பா. அந்த 2வை என்ன பண்ணணும், 7ஓட நம்பர் பக்கத்தில் கொண்டு வரணும். அதாவது 2வை 2 பவர் 3 பவர் என்ன எழுதிக்கலாம், 7 போட்டுக்கலாமா, இன்ட்டு 2 பவர் 2. இப்போ 2 பவர் 3னா 8, ஓகேவா. இப்போ 2 பவர் 3 பவர் 7னா 23. இந்த மாதிரி எழுதலாமா, எக்ஸ் பவர் என் பவர் எம் சீக்வல் டு எக்ஸ் பவர் என்எம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருப்பீங்களா, சேம் லைக். அப்போ 23 21, இங்கே ஒரு 2 23 நான் எழுதிட்டேன். இப்போ இதை 8 பவர் 7/7 இன்ட்டு 4, 7 8ஆல் டிவைட் ரிமைண்டர் 1. அப்போ இங்கே 4 தான் இருக்குது. அப்போ ரிமைண்டர் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, ஆன்சர், ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதோட கான்செப்ட் என்னது, இது பாசிட்டிவ் ரிமைண்டர். சப்போஸ் இதே கொஸ்டினில் 20/7, இப்போ ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 6ன்னு சொல்லுவீங்க. எஸ், ரிமைண்டர் 6 தான், ரிமைண்டர் 6 தான். ஆனால் இதே சம்மில் 20/7 பவரில் நான் 20ன்னு கொடுத்தா நீங்கள் 6 பவர் 20/7ன்னு போடுவீங்க கரெக்டாக. இப்போ 6 நீங்கள் மறுபடியும் 7 பக்கத்தில் வரக்கு ஸ்கொயரு கியூப் அந்த மாதிரிலாம் யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நெகட்டிவ் ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணணும். எப்படி நெகட்டிவ் ரிமைண்டர் அப்படின்னா, இப்போ 6 இருக்குது, எவ்வளோ கொடுத்தா டிவைட் ஆகும், 1 கொடுத்தா டிவைட் ஆயிரும். ஸோ -1 பவர் 20/7. ஸோ 1 பவர் 20 1 தான் பை 7, 1 இஸ் தி ரிமைண்டர். ஸோ அந்த நம்பர் ஆர் சம்மை பொறுத்து என்ன போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இதில் ஒரு 2 தேரி இருக்குது. ஸோ ரிமைண்டர் பார்க்கும்போது இதில் 2 தேரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஃபெர்மாட்ஸ் தேரி, ஃபெர்மாட்ஸ் ரிமைண்டர் தேரின்னு சொல்லிட்டு அதை அன்போடு அழைக்கிறோம். ஃபெர்மாட்ஸ் ரிமைண்டர் தேரி என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, அதை ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணுறோம். அதாவது ப்ரைம் நம்பர், ஒரு நம்பரை பி அப்படிங்கிற ஒரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ அந்த நம்பரோட பவரில் p-1 ஆர் p-1 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா the remainder must be 1. the remainder must be 1. இதை வந்து டைரெக்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்மாட் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 25ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன், இங்கே பவரில் 6 இருக்குது. 25ன்ட்டு ஒரு நம்பர் இருக்குது, 7ஆல் டிவைட் பண்ண பவரில் 6 இருக்குது. இதில் ஒரு சின்ன கான்செப்ட், n-க்கும் p-க்கும் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. HCF இஸ் 1. ஸோ n அண்ட் p-க்கு HCF என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். அப்போ இதில் 25க்கும் 7க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இதை பார்த்த உடனேயே 7 ஒரு ப்ரைம் நம்பர் பார்த்துட்டேன், பவரில் 6 இருக்குன்னு பார்த்துட்டேன். அப்போ 7 - 1 தான் 6. ஸோ இது ஆன்சர் ரிமைண்டர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 1ஆக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் இதெல்லாம் அப்படி நம்பக்கூடாதுல, செக் பண்ணணும். ஸோ இதை 1 7 21 21 22 23 24 25 ரிமைண்டர் 4 பவர் 6/7 போட்டுக்கலாம். இப்போ 4 பவர் 6 இது என்னென்னு போடலாம், 4 பவர் 2ன்னு போட்டுக்கலாமா. 4 பவர் 2 பவர் 3/7, 4 4 16 பவர் 3/7, 1 7 2 14, 2 7 14 பிறகு மீது 2. அப்போ என்ன பண்ணலாம், 2 பவர் 3/7, 2 பவர் 3னா 8/7, 8 7 டிவைட் ரிமைண்டர் 1. ஸோ தேட் ஆன்சர் வந்துருச்சு. இதை தான் அண்டே கணித்தார் ஃபெர்மாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, அதை ஒரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது பவரில் p-1 6 வரலாம், இல்லைனா வந்து 12 வரலாம், இல்லைனா 18 என்னெல்லாம் வரலாம், 6ஓட மல்டிபிள்ஸ் எதனால இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், ஓகேவா. ஸோ இது ஒரு தேரி, ரிமைண்டர்ஸ் தேரி. இதே இதில் என்ன இருக்குது அப்படின்னா வில்சன் தேரின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. வில்சன் தேரி ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து ஒரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறோம், மேலே p-1 ஃபேக்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறோம், மேலே p-1 ஃபேக்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் அதே p-1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ரிமைண்டர் அதே p-1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. p இஸ் த ப்ரைம் நம்பர், ஸோ இதுதான் என்னது அப்படின்னா
ரிமைண்டர்ஸ் தேரியில் உள்ள கான்செப்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர். அதான் ஃபேக்டர் சொல்லி திரும்ப சொல்கிறேன் சரியா. இந்த ஸ்பெஷல் கேஸை வச்சு இப்போ நம்ம இந்த டாபிக் வந்து 2 வருஷமாக சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ பட் ஸ்டில் 2023ல் 2 கொஸ்டின் கேட்டால் அடுத்தடுத்த கேள்வி ஓகேவா. இந்த ஸ்பெஷல் கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா இப்போ வந்து எனி நம்பர் ரிட்டன் 3 times சைட் பை சைடு, இது நான் ஆல்ரெடி போன கிளாஸ் சொன்னேன். எனி நம்பர் ரிட்டன் 3 times சைட் பை சைடு will always divisible by 3 and 37 will always divisible by 3 and 37. இது ஒரு ரூல் ஓகேவா. அடுத்து எனி நம்பர் ரிட்டன் இன் த ஃபார்மேட் ஆஃப் xyz will always divisible by 7, 11, 13. இதுவும் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா xyz into 1001. ஸோ 1001 வர்றதுனால xyz வந்துச்சுன்னா 7, 11, 13 டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா xyz in 1001 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் வரும். 1001 அப்படின்னா உங்களுக்கு என்னது 7, 11, 13 ஓகேவா. ஸோ இது பெருக்குனா இப்படி வரும். இதே மாதிரி தான் என்ன சொன்னேன் xy இப்படி வந்துச்சுன்னா 101 into ab மீன் xy ஓகேவா. இதனால ஓகே. அப்போ 101 இது டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குது. இது ஒரு சில ஃபார்மேட். இதுலேயே முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் ஓகே. ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை வந்து ரிட்டன் p minus 1 times. சிங்கிள் டிஜிட் நம்பர் ரிட்டன் p minus 1 times the number will be divisible by p ஓகேவா. the single digit number எழுதிக்கோங்க. the single digit number written p minus 1 times that number will be divisible by p. for example இப்போ வந்து 7 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. மேலே ஏதாவது ஒரு நம்பர் உங்கள் மனசில் நினச்சோம் எந்த நம்பரும் சரி 1, 2, 3, 4, 5, 6 டைம் இருந்துச்சு அப்படின்னா this number will be divisible by 7. நீங்கள் என்ன டிவைட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நோட்டில் அப்படியே பாஸ் பண்ணுங்கள். இதை டிவைட் பண்ணி பாருங்கள். நான் ஷார்ட்கட்டில் பண்ணிடுறேன். 3ஆக பிரிச்சுட்டேன். இது ப்ளஸ்ஸு மைனஸு ஆன்சர் 0 வந்துச்சு. அப்போ டிவைட் ஆகும். இதுதானே முதல் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். முதல் கிளாஸில் டிவிசிபிள் ரூல் சொல்லி கொடுத்தேன்ல. டிவிசிபிள் என்ன சொன்னேன் 3 பிரிக்கணும்னு சொன்னேன். 3 பிரிச்சுட்டேன். ப்ளஸ்ஸு மைனஸு டிஃபரன்ஸ் பண்ணால் 0 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக 7 டிவைட் ஆகும். 13 டிவைட் ஆகும் ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூல்ஸ் ஆஸ் பர் இந்த ரூல்ஸ் வந்து ஒரு நம்பர் இருக்குது ப்ரைம் நம்பர் மேலே அதே இதாக எந்த நம்பரும் சரி ஒரு நம்பரை p minus 1 times நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேவா. ஃபைன். ஸோ அப்போ இதில் எதுனாலும் ஓகே. ஸோ இதை வச்சு இந்த ரூலை வச்சு உங்களுக்கு 2023 ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இந்த ரூலை வச்சு உங்களுக்கு 2023 ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. இங்கே பாருங்க. வாட் இஸ் தி ரிமைண்டர் when 51, 27, 35, 62, 75 divided by 100. ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2020 கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை தான் 2023 கேட்டாங்க. ஸோ ரிமைண்டர் theory ஆல்சோ த எமர்ஜிங் டாபிக் பட் இட் ஆஸ்க்ட் ஃப்ரம் 2020 கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெருசாக வரல. ஸோ இப்போ வந்து எமர்ஜிங் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோன்னு பார்க்கும்போது நம்ம 2 0 வருதுன்னு பார்த்தோம். ரிமைண்டருக்கும் அதுக்கு சின்ன கனெக்ஷன் இருக்குது. இப்போ ரிமைண்டர் நம்பர் ஆஃப் ஜீரோ யூனிட் பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா சப்போஸ் எனக்கு வந்து நான் 100 டிவைட் பண்ணுறேன் வாட் இஸ் ரிமைண்டர்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 125 ஒரு நம்பர் இருக்குது. இதை 100 டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் 25. 1380, 400, 545 இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இதை 100 டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் லாஸ்ட் 2 டிஜிட் தானே ரிமைண்டர். அப்போது ஸோ டிவிசிபிள் ரூல் பார்க்கும்போது 5 டிவிசிபிள் ரூல் 0 or 5 வந்து யூனிட் பிளேஸில் இருக்கணும். 10 பார்க்கும்போது அது ஞாபகம் இருக்கா 10 பார்க்கும்போது அப்போ ஒரு நம்பர் 10 டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தா போதும். அப்போ ஒரு நம்பர் 100 டிவைட் ஆகுமான்னு கேட்டால் லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்க்கணும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த நம்பர் 100 டிவைட் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் தெரிஞ்சால் நான் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த நம்பர் தெளிவாக எழுதுறேன். 51, 27, 35, 62, 75. ஸோ இந்த மாதிரி நம்பர் எழுதியாச்சு. ஸோ இதில் லாஸ்ட் 2 டிஜிட் இது 51 அப்படியே இருக்கட்டும், 20 அப்படியே இருக்கட்டும், 35 7க்கு 5ன்னு எழுதிக்கலாம், 62 31க்கு 2ன்னு எழுதிக்கலாம், 75 அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருங்க. இந்த ஒரு 2ம் ஒரு 5ம் சேரும்போது இந்த ஒரு 2 5 சேரும்போது you will get 1 0. So that means the unit place must be 0. ஓகேவா. we have 1 2 and 1 5 so that the unit place must be 0. then another 2 இல்லை. இதில் வேறு எல்லாமே என்ன ஆட் நம்பராக இருக்குது. இது மட்டும் தான் ஈவன் நம்பர். அதுலேயே ஒரே ஒரு 2 தான் இருக்குது. another 2 இல்லை. அப்போ ரிமைனிங் நம்பர் 51 27 35ல் ஒரு 5 எடுத்துட்டேன். அப்போது 7
62ல் 2 எடுத்துட்டேன் 31 இந்த 75 ஓகேவா. ஏன் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா இப்போவே நான் ஆன்சர் போட்டுருவேன். லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கணும், அதுதான் எனக்கு ரிமைண்டர். ஏன்னா 100 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 100 டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் 2 டிஜிட் இருந்தால் ரிமைண்டர் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுலேயும் ஒரு டிஜிட் என்னது 0, இன்னொரு டிஜிட் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக 0 இல்லை. ஏன்னா இன்னொரு டிஜிட்டும் 0 இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், டிவைடாக இருக்கும், ரிமைண்டர் 0ன்னு வந்திருக்கும். சாய்ஸில் ரிமைண்டர் 0 இருக்கா, ரிமைண்டர் 0 இல்லை. இதை வச்சு எனக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, அப்போ ஏதோ ஒரு நம்பர் வரும். என்ன முக்கியமாக அதில் ஒரு நம்பர் 0, ஒரு நம்பர் 0, இன்னொரு நம்பர் வரும் அப்படின்னா ஆன்சர் ஏ மட்டும் தான் சாய்ஸில் இருக்க, ஆப்ஷன் ஏ. இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் நான் எதுக்கு 2 எழுதுனேன் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் சார் 50 இதை ஒரு 10ன்னு சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆவீங்கல்ல, கரெக்டா. ஏன்னா சார் இப்போ எனக்கு 50 வருமா 10 வருமானு தெரியலன்னு கன்ஃபியூஸ் ஆவீங்கல்ல, அந்த தயக்கத்தை போக்குறதுக்காக என்ன அப்படின்னா இங்கே 51 27 35ல் 7 × 5 இந்த 5 எடுத்தாச்சு, 7 மட்டும் எடுத்திருக்கேன். இங்கே 31ல் 2 எடுத்தாச்சு, 31 எடுத்திருக்கேன், 75 போட்டிருக்கேன். இப்போ நான் யூனிட் பிளேஸ் பார்க்க போகிறேன். 1 × 7 7, 7 × 7 49, 9 × 1 9, 9 × 5 45. ஸோ 5 முடியுது. ஸோ யூனிட் பிளேஸ் 5 0. ஸோ வந்து 100ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 5 0 அப்படிங்கிற லாஸ்ட் 2 டிஜிட் தான் என்ன கிடைக்கும், ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த சம்மோட இந்த கான்செப்ட் நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. திஸ் கொஸ்டின் பாருங்க, if 3/2019 is divided by 10 then what is the ரிமைண்டர். இதை வந்து யூனிட் பிளேஸ்லேயே வரும், ரிமைண்டர்லேயே வரும். ஸோ இதை போன கிளாஸ்லேயே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஆன்சர் 7. என்ன சொன்னேன், இது 10ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10ஆல் டிவைட் பண்ணும்போது யூனிட் பிளேஸ் பார்த்தா போதும். ஸோ யூனிட் பிளேஸ் 3/2019. அப்போது இதை பார்க்கும்போது சரி, ஸோ 19 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, லாஸ்ட் டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணுறேன், ரிமைண்டர் இஸ் 3. ரிமைண்டர் 3 அப்படின்னா 3 3 9 7 1. மூணாவது இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 7. சம்மு சால்வ் பண்ணியாச்சு, ஆனால் ரிமைண்டர் தெரியல எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ மேபி இந்த சம் கேட்டால் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து யூனிட் பிளேஸில் சால்வ் பண்ணலாம். ரிமைண்டர் தெரியல இப்போ சால்வ் பண்ணுங்கள், அப்படியே பாஸ் பண்ணுங்கள், இது சால்வ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ 3/2019 by 10. அப்போ 3 ஸ்கொயர் பவர் 1009 இன்ட்டு ஒரு 3. இப்போ 2018 வந்திருக்கோம், இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ 19 by 10. ஸோ 9/1009 by 10 இன்ட்டு 3. ஸோ ஒரு 1 கொடுத்தா டிவைட் ஆயிரும். ஸோ -1 odd into 3 by 10. So minus the power odd gives minus. So you will get -3 by 10. So minusல எனக்குமே remainder வராது. So 10 minus 3 gives 7. That is the answer. 7 is the answer. So even though we found the answer from the unit digit itself, we have to know how to solve in the remainder theorem. Okay va? So remainder theoremல இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணனும், step by step procedure. So 3/2019 இருக்கு, அதை வந்து சிங்கிள் பவரா மாத்துறோம், அதுக்கடுத்து மைனஸ் வருது, மைனஸ் பவர் ஆட் இருக்கு, ஸோ மைனஸ் நம்பர் வருது, ஃபைனல் ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஃபைன். திஸ் கொஸ்டின், வாட் இஸ் தி ரிமைண்டர் வென், எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் தி ரிமைண்டர் வென் 1261 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் சார், இது என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமைண்டர் தான், வேறு ஒன்றும் இல்லை, என்னது இது ரிமைண்டர் தான். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ 91 92 93 இதெல்லாம் ஓகே, எனக்கு 1261 நான் பிரிக்கணும், விச் மீன்ஸ் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், அப்போ தான் என்னால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த நம்பரே என்ன அப்படின்னா 91 92 93 94 95 96 97 98 99 by 1261. ஸோ 1261ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து 1261 இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து பிரித்து பார்க்கணும், விச் மீன்ஸ் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். சரி, ஓகே, இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, சரி இது எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து பார்ப்போம், 1ஆல் டிவைட் ஆகுமா, 1ஆல் எல்லாமே டிவைட் ஆகும், 2 3 4 கூட்டினா வரல, 5 6 7 8 7க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3ஆக பிரிக்கணும், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, மைனஸ் பண்ணால் 216 வருது. இது 7ஆல் டிவைட் ஆகாது, ஆனால் பார்க்கும்போதே தெரியுது 13ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1 முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக 7 முடியணும், யூ வில் கெட் 97. ஸோ 13க்கு 97 அப்படிங்கிறத பெருக்குனீங்க அப்படின்னா யூ வில் கெட் 1261 as the answer. ஸோ அப்போது 1261 is nothing but 13 into
97. மேலே நம்பர் பாருங்களா 97 இங்கே இருக்குது, கட் பண்ணலாம். 97 இருக்குது, கட் பண்ணலாம். இங்கே 13 இருக்குது, 91ல் 13 × 7 இருக்குது. ஸோ 13 ஆல்சோ கட். ஸோ தட் த ரிமைண்டர் வில் பி 0. ஸோ இந்த பாருங்கள் 2022 இந்த கொஸ்டினில் 91 வருது, அது 13க்கு 17 அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2023 கொஸ்டின் பேப்பரில் அந்த ஆர்டர் நம்பர் அவுட் சொன்னாங்களா, அதில் நீங்கள் ஆன்சர் ஒழுங்காக போட்டிருப்பீங்க. ஸோ பிவைக்கு கண்டிப்பாக படிச்சிருக்கணும், அதுவும் தரவாக படிச்சிருக்கணும். ஓகேயா? ஸோ திஸ் கொஸ்டின், வாட் இஸ் தி ரிமைண்டர் when 85, 87, 89, 91, 95, 96 divisible by 100? This question asked in 2023. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் டிவைட் பை 100 2020ல் கேட்டாங்க. இதே கொஸ்டின் தான் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க 23ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 85, 87, 89, 91, 95, 96 by 100. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 100ஆல் டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும் அப்படிங்கும்போது அதுதான் ரிமைண்டர். 10க்கு லாஸ்ட் 1 டிஜிட், 100க்கு லாஸ்ட் 2 டிஜிட் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கும்போது அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஜீரோ கான்செப்ட் தெரியும். ஸோ 85ல் ஒரு 5 இருக்குது, மீதி இது ஆட் நம்பர், இது மட்டும் தான் ஈவன் நம்பர். 95லேயும் ஒரு 5 இருக்குது, அப்போ கண்டிப்பாக 2 5 இருக்குங்கிறது ஷுவரு. 96ல் எத்தனை வந்து 2 இருக்குன்னு பார்ப்போம். 96 16க்கு 6, அப்போ வந்து எனக்கு வந்து 4-5 2 இருக்குது. ஓகேவா? அப்போ மினிமம் பேர் 5 தான். ஸோ திஸ் நம்பர் அட்லீஸ்ட் ஹேவ் மினிமம் 2 zeros. ஸோ கண்டிப்பாக 2 ஜீரோ வந்துடும். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வில் பி 0. ஏன் அப்படின்னா டிவைட் ஆயிரும். ஓகேவா? டிவைட் ஆயிருங்கிறனால ரிமைண்டர் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை பாருங்க, ஃபார் எனி சாய்ஸஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் 6 digit நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் XYZ. ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லி கொடுத்தது. என்னது XYZ அப்படின்னா எப்படி வரும்? XYZ இந்த நம்பரை நீங்கள் 1001 கூட பெருக்கினா, சப்போஸ் நீங்கள் ஃபோன் வச்சுருந்தா கையில் ஃபோன் எடுங்க, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 1001 அப்படிங்கிறது டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு XYZ எனி 3 digit நம்பர் டைப் பண்ணி நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபார்ம் அஸ் XYZன்னு வரும். சரியா? ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் இதில் பெருக்கும்போது டபுளாக வரதுக்கான வாய்ப்புகள் அதில் உருவாகுது. ஸோ இதில் 1001 எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 11 13. 1001 அப்படிங்கிறது 7 11 13. இதை முடிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1001 கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம வருஷம் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் தான் 2020ல் வந்துச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 7 11 13. ஸோ அந்த ஸ்பெஷல் கேஸ் நம்ம இதுக்கு தான் அதில் ரிமைண்டர் தெரியல ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லி நடத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஓகே, ஆன்சர் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட், எ நம்பர் n இஸ் ஃபார்ம்டு பை ரைட்டிங் 9. எ நம்பர் n இஸ் ஃபார்ம்டு பை ரைட்டிங் 9 ஃபார் 99 டைம்ஸ். அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 99 டைம் எழுதி வாட் இஸ் தி ரிமைண்டர் இஃப் n இஸ் டிவைடட் பை 13. அப்போ ஒரு நம்பரை நம்ம 99 டைம் எழுதி 13 அப்படிங்கிற நம்பரால் டிவைட் பண்ணுறோம். வாட் இஸ் த ரிமைண்டர்? இது நடக்கக்கூடிய காரியமா? நோட்லேயே இடம் பத்தாது, நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. எக்ஸாம் காலில் ரொம்பவும் கஷ்டம். ஓகேவா? யாராவது 99 டைம் எழுத முடியுமா? எழுதி பார்க்க முடியுமா? கஷ்டம். அப்போ இதுக்கு தான் நான் ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை நீங்கள் எத்தனை டைம் எழுதலாம் சரி, அதாவது ஒரு பிரைம் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். மேலே p-1 டைம்ஸ் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் இருந்தால் ரிமைண்டர் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கரெக்டாக ஸ்பெஷல் கேஸில் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சரியா, அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த 7ஓட இது கூட பார்த்தோம். 7 கூட நம்ம ஆன்சருக்கு போட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் அப்போ 13 அப்படிங்கிறது பிரைம் நம்பர், மேலே எனக்கு 12 டைம்ஸ் வந்துருச்சுன்னா 13ங்கிறது பிரைம் நம்பர். அப்போ அந்த ஒரு நம்பர், அந்த 9ங்கிற நம்பர் 12 டைம்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகிருக்கும். ஆனால் 99 டைம்ஸ் வந்திருக்கு. அதாவது 12 24 36 48 60 72 84 96 டைம்ஸ் வந்திருந்தா கண்டிப்பாக என்ன இருக்கும்? டிவைட் ஆகிருக்கும். 97 98 99 by 13. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 999 13ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 999 by 13 7 டைம் போட்டால் என்ன கிடைக்கும்? 91, மீதி 8 9. இப்போ 6 டைம் போட்டால் 60 6 18 78. ஸோ 1 1. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் A 11. ஸோ அந்த டிவிஷன் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஓகேவா? சும்மா ஃபோனில் போடாதீங்க. டிவிஷனாக ஒர்க் அவுட் பண்ணி போட்டு சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டிவிஷன் ப்ராக்டிஸே வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் வந்து ஆன்சர் 111. என்ன ஒரு சில பேர் இதில் சால்வ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 3 பிரித்து சால்வ் பண்ணுற மாதிரி டெக்னிக்கும் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவீங்க. பட் இதுவே ஓகே தான். ஸோ நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேஸை என்ன பண்ணுறோம், இதில் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் வி வில் கெட் தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11. ஓகே. Next question, if today is Sunday, so this question is the combination of remainder theory and calendar. ஓகேவா? this question asked in 2023. ஓகேவா? அப்போ 2023ல நிறையா கொஸ்டின் ரிமைண்டர் தேரியில் வந்திருக்கு. ஸோ 25ல வரக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு சண்டே, தென் விச் டே இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் 10/10th டே. ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. என்ன அப்படின்னா ஜென்ரலாக கேலண்டரில் படிக்கும்போது இன்னைக்கு வந்து சண்டே, 100 நாள் கழிச்சு என்ன நாள், ஆஃப்டர் 100th டே என்ன டேன்னு கேட்போம். டுடே இஸ் சண்டே, ஆஃப்டர் 100th டே என்ன டே அப்படிங்கிற கேள்விகள் நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். ஆனால் இந்த ஆஃப்டர் இல்லாமல் எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற நியூ வேர்டை இன்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 1ஆம் தேதி இஸ் மண்டே, ஆஃப்டர் 8 டே என்ன டேனா டியூஸ்டேன்னு வந்துடும். ஏன்னா 7 நாள் கழிஞ்சிடும், டியூஸ்டே வந்துடும். பட் எக்ஸாக்ட்லி 8th டேன்னு சொல்லும்போது சேம் மண்டே தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் அதான் சம்பவம் நடந்துச்சு. அண்ட் த அமல்கமேஷன் ஆஃப் ரிமைண்டர் வித் கேலண்டர். ஸோ ஜென்ரலாக கேலண்டரில் கேட்கும்போது டுடே இஸ் சண்டே, 100th டே ஆஃப்டர், ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர், 3 இயர்ஸ் ஆஃப்டர், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதில் பெர்ஃபெக்டாக 10/10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். விச் மீன்ஸ் 10/10 பை வாரத்துக்கு 7 நாள். சப்போஸ் இப்போ டுடே இஸ் சண்டே, ஆஃப்டர் 10th டே என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 10 நாளை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ ரிமைண்டர் 3. சண்டே அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ இதே 10 நாள் தான் 3 நாள் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர்னு சொன்னால் நெக்ஸ்ட் டேலேருந்து கவுண்ட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லின்னு சொன்னால் சேம் அந்த டேட்லேருந்து கவுண்ட் முடிச்சு. மீன்ஸ் இப்போ 10 7ஆல் டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் 3. இதுதான் சொல்ல வரல, இந்த 10 சொல்ல வரல. நிறைய பேர் அது வேறு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கப்பா, இந்த தப்பாக நான் சொல்ல வரல. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஜென்ரலாக இப்போ டுடே இஸ் சண்டே, ஏன்னா சில பேர் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. டுடே இஸ் சண்டே, ஆஃப்டர் 12 டே, ஆஃப்டர் 12 டே என்ன டே, டுடே இஸ் சண்டே, எக்ஸாக்ட்லி 12th டே என்ன டே. 2 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். சரியா? அப்போ டுடே சண்டே ஆஃப்டர் 12 டே அப்படின்னா 12 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 5. ஆஃப்டர் சொல்லும்போது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ ஆஃப்டருக்கு ஆன்சர் என்ன வரும், ஃப்ரைடேன்னு வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட்லி அண்ட் 12th டேன்னு சொன்னால் இதே 12ல் 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 5 தான். எக்ஸாக்ட்லி சொல்லும்போது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஆன்சர் என்ன வரும், தேர்ஸ்டே, ஒரு நாள் முன்னாடி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லிக்கும் ஆஃப்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 10/10th டே என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸாக்ட்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் நம்ம பண்ணும்போது அந்த 12ஐயோ அது கொடுத்துருக்க எந்த நம்பரையோ நம்ம என்ன பண்ணோம், 7ஆல் டிவைட் பண்ணோம். ஏன் 7ஆல் டிவைட் பண்ணுறோம், ஒரு வருஷத்தில் மீன்ஸ் எவ்வளோ நாள் இருந்தாலுமே வாரத்திற்கு 7 நாள் இருக்குது. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணும்போது அகைன் மண்டே, டியூஸ்டே என்ன வருது, ரிப்பீட்டடாக அகைன் வரப்போகுது. ஸோ இதில் இதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரிமைண்டர் தெரியல, எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, சார் 10 7 ரிமைண்டர் 3, அப்போ 3 டைம் என்ன ஆன்சர் வந்துருச்சு. அப்படி இல்லைப்பா, அப்படி இல்லை. ஏன்னா பவரில் இருக்குது. அது ரிமைண்டர் தெரியாதவங்க பண்ணுறது. அப்படி அது ஃப்ளூக்கில் அப்படி அடிக்கிறது, அப்படி ஆன்சர் வராது. ஓகேவா? ஸோ 10/7 இருக்குது. 10 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3. பவரில் 10 இருக்குது, அதை போடணும் by 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 7 பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போ 3 ஸ்கொயர் பவர் 5/7. It is nothing but 9/5/7. Now remainder is 2/5/7. We know that 2/5 is 32/7. So 32 7 டிவைட் பண்ணும்போது 28 போயிடும். மீதி ரிமைண்டர் 4. மீதி ரிமைண்டர் 4 இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் எக்ஸாக்ட்லின்னு கேட்டதுனால அப்போ 4 ரிமைண்டர் உங்கள் கையில் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ, வென்ஸ்டே. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ, வெனஸ்டே. ஆக்சுவலாக இதில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஆன்சருக்கு கொடுக்கும்போது தேர்ஸ்டே தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஜென்ரலி நம்ம எதுக்கு நம்ம பழகிருக்கோம் அப்படின்னா ஆஃப்டர்ங்கிற வேர்டுக்கு தான் பழகிருக்கோம், எக்ஸாக்ட்லிங்கிற வேர்டுக்கு நம்ம அதிகமாக பழகல. ஸோ இந்த டைம் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாக்ட்லிங்கிற சம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இந்த சம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம், வாட் இஸ் தி ரிமைண்டர் 2/192 டிவைட் பை 6. ஸோ இது ஒரு யூனிக்கான சம்ப்பா. ஓகே, இது ஒரு யூனிக்கான சம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2/192 டிவைட் பை 6 டிவைட் பை 6. ஸோ இதில் வாட் இஸ் த ரிமைண்டர் சொல்லும்போது இதில் தான் நீங்கள் ஒரு ட்விஸ்ட் நம்ம பார்க்கணும். சரி, இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா சார் 2/192. ஓகே, சரி 6 பக்கத்தில் நான் கொண்டு வரணும். சரி, ரைட்.
23ல கேட்டிருக்காங்க. வெரி குட். சரி, இப்போ இதை நான் என்னவா மாற்றலாம்? 2 பவர் 3 போடட்டா? 2 பவர் 3 போட்டால் 6 3 18, 4 3 12. ஸோ 64. 64க்கு 3 192 எஸ். அப்போ 2 பவர் 3 போட்டு 64 வருது. கீழே வந்து 6. இதை 8 பவர் 64 by 6 போட்டுக்கலாம். ஸோ 8 6 எடுத்தா ரிமைண்டர் 2 பவர் 64 by 6. என்னப்பா 2ல் தான் ஆரம்பித்தோம், மறுபடியும் 2வே வந்துருக்கு. கரெக்டாக? ஆனால் பவர் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் குறைச்சி எழுதி கொண்டு வந்து ஃபைனலாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, நான் 2ல் ஆரம்பித்தேன், மறுபடியும் 2வே வருது. அப்போ ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு நான் தேடி பார்க்க போகிறேன். அப்போது 2 பவர் 1-ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, 2 பவர் 2-ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4, 2 பவர் 3-ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, 2 பவர் 4-ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4. அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா 2 4 2 4 மாறி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு யூனிட் டிஜிட்லேயே நான் பவர் மாறி வருது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ 2 4 2 4 மாறி வந்துச்சுன்னா இதுலேருந்து யூனிக்காக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 2 பவர் ஆட் 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, 2 பவர் ஈவன் 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 பவர் ஈவன் 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. இந்த மாதிரி இந்த சம் நீங்கள் ஈஸியாக போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த சம் ஈஸியாக போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ரிமைண்டர் தியரி அப்படிங்கிற டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அதோட ஸ்பெஷல் கேசஸாக இருக்கட்டும், அதை மறுபடியும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொட்டன்ஷியல் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து யூனிட் டிஜிட்டில் ரிமைண்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் படிக்கும்போதே ஒரு 5 to 7 கொஸ்டின் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதில் நிறையாவே இருக்குது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எல்சிஎம் இன் ரிமைண்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆர் கால்டு ஃபேக்டர். ஓகே? நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆர் கால்டு ஃபேக்டர். அதை நம்ம இதை வச்சுக்கோம். சரி சார், என்ன சார் அப்படின்னா சப்போஸ் 12ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும், வேறு 12ஆல் டிவைட் ஆகும். மொத்தம் ஒரு 6 நம்பர் இருக்குது. ஸோ இதை நான் யோசிச்சே சொல்லிட்டேன். பட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 12 அப்படிங்கிற நம்பரை முதல்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா நீங்கள் டானா போடுற மாதிரி 2 × 2 × 2 எழுதுறது தான். பட் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா 4 × 3. அப்போ 4-ஐ 2 பவர் 2 அப்படின்னும் 3-ஐ 3 பவர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபேக்டர்ன்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிய வேண்டியது பவர் ப்ளஸ் 1. ஃபேக்டர்ன்னு சொல்லும்போது நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது பவர் ப்ளஸ் 1. ஸோ 2 பவரில் என்ன இருக்குது 2. அப்போ 2 + 1. 3 பவரில் என்ன இருக்குது 1. 1 + 1. 2 + 1 3 × 1 + 1 2. ஆன்சர் வில் பி 6. இது தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் இந்த 6. இதுதான் அந்த 6. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர் அப்படிங்கிறத வித்தவுட் மச் எஃபோர்ட் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ இதை வச்சு யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே இதில் சம் ஆஃப் ஃபேக்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? சம் ஆஃப் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த 6 ஃபேக்டர் இருக்கு இல்லையா? இந்த 6 ஃபேக்டர் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கூட்டி சொல்ல போகிறீங்க. இப்போ 6 4 10, 15 16, ஆன்சர் 28 வருதா? ஸோ இதை கூட்டினா 28 வருது. இந்த ஃபேக்டர் தெரிஞ்சதுனால தானே கூட்டிங்க. இப்போ இந்த ஃபேக்டரே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கூட்ட முடியாதுல்ல. பட் அந்த ஃபேக்டரே தெரியாமல் இப்படிலாம் கூட்ட சொல்லித்தாரு. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்? 2 பவர் 2 × 3 பவர் 1. உங்களுக்கு சம் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க? கவனிங்க. 2 பவர் 0 + 2 பவர் 1 + 2 பவர் 2 × 3 பவர் 0 + 3 பவர் 1. அப்போ 1 2 4 × 1 3. இதை கூட்டினா 4. இதை கூட்டினா 4 5 6 7. 7 4 28. அப்போ சேம் ஆன்சர் வந்துடுச்சு. சேம் ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ ஃபேக்டர்ஸில் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது 2. ஏன்னா இன்னும் இருக்குதுல்ல, ஆட் ஃபேக்டர்ஸ், ஈவன் ஃபேக்டர்ஸ், காம்போசிட் ஃபேக்டர்ஸ், ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுவும் எமர்ஜிங் டாபிக் தான். அப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதில் ப்ரைம் ஃபேக்டர் நான் சொல்கிறேனே, ப்ரைம் ஃபேக்டர். ஸோ ப்ரைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இதில் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது? இதில் 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், இந்த 2, 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் ஃபேக்டர் இதில் இருக்கிறது மொத்தமே என்ன தான்? 2 ஃபேக்டர் தான்.
ஓகேவா, அப்படி சொல்லிடலாம். அடுத்து காம்போசிட் ஃபேக்டர். ஏன்னா பாருங்க இதில் ப்ரைம் ஃபேக்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது 3 இருக்குது, அவ்வளோதான் ப்ரைம் ஃபேக்டர். காம்போசிட் ஃபேக்டர் அப்படின்னா அதில் ஒரு வேர்டு எழுதிக்கோங்க, அதர் தென் ப்ரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர் எக்ஸப்ட் 1. அதர் தென் ப்ரைம் ஃபேக்டர் ஆல் ஆர் காம்போசிட் ஃபேக்டர் எக்ஸப்ட் 1. ஓகேவா. ஸோ இதில் மொத்தம் 6 ஃபேக்டர் இருக்குது. மொத்தம் 6 ஃபேக்டர். 2 ப்ரைம் ஃபேக்டரை மைனஸ் பண்ணால் 4 ஃபேக்டர் வரணும். அதில் 1 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 3. ஏன் அப்படின்னா 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஓகேவா, அதனால மீதி இருக்கிறது இந்த 3 ஃபேக்டரும் காம்போசிட் நம்பர். ஸோ ஆன்சர் 3. ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, அட்லீஸ்ட் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் நான் போன டைம் வந்து என்ன கேட்டான், நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, அது ஈஸியாக பண்ணியாச்சு. அது எப்படி எமர்ஜ் ஆகுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மேபி சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். சரி, இதில் அடுத்து சரி எல்சிஎம், இது ஓகே. ஸோ எல்சிஎம், ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ லீஸ்ட் நம்பர், ஸோ எல்சிஎம்னா லீஸ்ட் மல்டிபிள் காமன் இல்லை லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இட் இஸ் அ நம்பர் டிவிசிபிள் பை கிவன் செட் ஆஃப் நம்பர். ஓகேவா, எல்சிஎம்ட்டு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை கொடுத்துருக்க எக்ஸ் கமா ஒய் டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா அது எல்சிஎம். இல்லை எக்ஸ் கமா ஒய்யை ஒரு நம்பரை டிவைட் பண்ணுது அப்படின்னா அது எனது ஹெச்சிஎஃப். அப்போ எல்சிஎம் இஸ் தி நம்பர் டிவிசிபிள் பை கிவன் செட் ஆஃப் நம்பர். ஹெச்சிஎஃப் இஸ் தி நம்பர் டிவைட் த கிவன் செட் ஆஃப் நம்பர். அதாவது கொடுக்கப்பட்ட எண்களை வகுக்கக்கூடிய ஒரு எண் என்னன்னு கேட்டால் அது ஹெச்சிஎஃப். கொடுக்கப்பட்ட எண்களால் வகுபடக்கூடிய ஒரு எண் என்னன்னு கேட்டால் அது என்னது, எல்சிஎம். இதுதான் தெளிவான டிரான்ஸ்லேஷன். ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஜென்ரலி இப்போ வந்து ஒரு 12, 25 வேண்டாம், 25 வந்து நம்பரா 27. ஓகே. ஸோ 12, 27 போடுறோம் அப்படின்னா இந்த 2 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர், விச் மீன்ஸ் எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 12 நீங்கள் 4 × 3ன்னு போட்டிக்கலாம். இட் இஸ் இப்போ 2 power 2 × 3 power 1. 27 3 × 3 × 3 இதான் 27, which means 3 power 3. ஸோ எல்சிஎம்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் இஸ் தி ஹையஸ்ட் பவர். எல்சிஎம் இஸ் தி ஹையஸ்ட் பவர் அண்ட் காமன் அன்காமன் ரெண்டுமே எழுதணும். எல்சிஎம் இஸ் தி ஹையஸ்ட் பவர் அண்ட் காமன் அன்காமன் ரெண்டுமே எழுதணும். இதுவே ஹெச்சிஎஃப் கேட்டிங்கன்னா லோயஸ்ட் பவர். ஹெச்சிஎஃப் கேட்டிங்கன்னா லோயஸ்ட் பவர் அண்ட் காமன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். காமன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் நான் சொல்கிறேன், இப்போ எல்சிஎம் சொல்லும் பொழுது இப்போ வந்து 2 square 3 power 1 3 power 1 இருக்குது. இப்போ காமன் அன்காமன் ரெண்டுமே எழுதணும். என்னெல்லாம் இருக்குது, 2 இருக்குது 3 இருக்குது. ஹையஸ்ட் பவர் 2க்கு 2, 3க்கு 3, அதாவது 27க்கு 4. ஓகேவா, 28 மீது 2 10. ஓகே. ஸோ இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, 80 27 108. ஸோ 108 அப்படிங்கிற நம்பர் 12ஆலையும் டிவைட் ஆகும், 27ஆலையும் டிவைட் ஆகும். அதுதான் இதில் உள்ள மீனிங். ஓகேவா. சரி, இது எல்சிஎம். இதுவே ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஒன்லி, காமனாக இருக்க நம்பர் 3, லோயஸ்ட் பவர் 1, அப்போ ஆன்சர் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகேவா. இல்லை நீங்கள் ஆக்சுவலாக இப்படி டானா போடுவீங்க. சப்போஸ் டானா போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. டானா போட்டு அதில் ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். ஓகேவா. கவனிங்க, ஒரு நம்பர் இருக்குது, நம்பர் 1 நம்பர் 2. இதை ஒரு ஹெச்சிஎஃபால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது காமன் நம்பர்ஸால் டிவைட் பண்ணும்போது அதுக்கு மேலே காமன் நம்பர்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது யூ வில் கெட் எக்ஸ் கமா ஒய். ஸோ ஹியர் இது வந்து ஹெச்சிஎஃப். எல்சிஎம் இஸ் ஹெச்சிஎஃப் இன்டு எக்ஸ் இன்டு ஒய்ன்னு கிடைக்கும். This x and y are nothing but the ratio of the number. This x and y is nothing but the ratio of the numbers. ஓகேவா. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபுல் சமே பண்ண போகிறோம். ஸோ இதிலே இன்னும் எதுக்கு வந்து நான் அந்த ஹையஸ்ட் பவர் லோஸ்ட் பவர்லாம் சொன்னேன் அப்படின்னா, சப்போஸ் p ஸ்கொயர் r ஸ்கொயர் q கியூப் s பவர் 1 இது கொடுத்துருக்காங்க. p பவர் 2 r பவர் 4 q பவர் 5 s பவர் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் எல்சிஎம்னு கேட்டிங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, PQRS. ஹையஸ்ட் பவர் Pக்கு 2, Rக்கு 4, Qக்கு Rக்கு 4, Qக்கு 5, Sக்கு 2 இந்த மாதிரி எழுதுனா எல்சிஎம். இதுவே PQRS இதில் Pக்கு வந்து 2 லோயஸ்ட்டு, Qக்கு வந்து 3 தான் லோயஸ்ட்டு, Rக்கு 2 தான் லோயஸ்ட்டு, Sக்கு 1 லோயஸ்ட்டு. இது எழுதுனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, ஹெச்சிஎஃப் வரும். ஓகேவா. சரி, ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்.
ஸோ இன்னும் இதில் ஆக்சுவலாக இது தனி செப்பரேட் கிளாஸு, பட் நம்ம வந்து ஷார்ட்டாக கொஸ்டின்ஸ் பார்க்குறனால சின்னதாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன எல்சிஎம் வந்தால் நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சார் எல்சிஎம் தெரியுது, ஹெச்சிஎஃப் தெரியுது, எடுக்கலாம் தெரியுது, ஆனால் அந்த சம்மு எல்சிஎம்னு தான் தெரில, அந்த சம்மு ஹெச்சிஎஃப்னு தெரில. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம்க்கு அந்த ஒரு ஈக்குவன்ஸ் இல்லை வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்லையா, அது கன்சிஸ்டண்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலில் பெல் அடிக்குது, 10 செகண்டுக்கு ஒருக்கா அடிக்குது ஒரு பெல்லு, அடுத்த பெல்லு வந்து 20 செகண்டுக்கு ஒருக்கா அடிக்குது, அடுத்த பெல்லு 30 செகண்டுக்கு ஒருக்கா அடிக்குது, எப்போ சேர்ந்து அடிக்கும், இந்த மாதிரி வரதுலாம் எல்சிஎம்மில் வரும். சப்போஸ் ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குது, ஒரு லைட் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு ஒன்று பிளிங்க் ஆகுது, இன்னொரு லைட் வந்து 20 செகண்ட்ஸ் ஒன்று பிளிங்க் ஆகுது, இன்னொன்று 30 செகண்ட்ஸ் ஒன்று பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி சொல்லும்போது எல்லாம் வரும் உங்களுக்கு எல்சிஎம்மில் உங்களுக்கு வரும். அப்போது இதில் 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று, இந்த 3மே எப்போ ஒரே டைமில் பிளிங்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஓகேவா? அது வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க, அதே நம்பர் போடுவீங்க. ரெண்டாவது, பர்டிகுலர் டைம் 1 ஹவரில் இது எத்தனை டைம் பிளிங்க் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ரெண்டும் சேர்த்து சப்போஸ் ஓகே, ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பிளிங்க் ஆகுது, பி அப்படிங்கிற வந்து ஒரு கலர் வந்து ஒரு 12 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பிளிங்க் ஆகுது. ஸோ 5 பிரைம் நம்பர், 12க்கு இதுக்கு காமன் எதுவுமே கிடையாது. அப்போ எல்சிஎம் 60. அப்போது 60 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன ஆகும், பிளிங்க் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னது கணக்கு. ஸோ 60 செகண்ட்ஸ் மீன்ஸ் 1 மினிட். 60 செகண்ட்ஸ் மீன்ஸ் 1 மினிட். ஸோ இனிஷியலி இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளிங்க் ஆகிருப்பாங்க, அதுக்கடுத்து 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா சேர்ந்து பிளிங்க் ஆவாங்க. அப்போது 1 ஹவரில் ஹவு மெனி டைம்ஸ் பிளிங்க் ஆகும்னு கேட்டால் 1 ஹாவ் 60 மினிட். ஸோ 60 டைம் பிளிங்க் ஆகிருக்கும். ஏன்னா 60/1 போடுவீங்க, 60 வந்துடும். பட் +1 ஆன்சர் வரும், ஆன்சர் 61. ஏன் சார் இந்த +1 வந்துன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 60வது இதில் முதல் நிமிஷத்தில் ஒரு டைம் பிளிங்க் ஆகிருக்கும், 2வது நிமிஷம் 60வது நிமிஷம், இது ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிற டைமில் ஒரு டைம் பிளிங்க் ஆகுதுல்ல, ஸோ அதையும் சேர்த்து 61ன்னு வரும். இது என்னது எல்சிஎம். இதுவே ஹெச்சிஎஃப் அப்படின்னா அதுக்கு ஸ்டோரிஸ் இருக்குது. ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 3 டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் பென்சில் இருக்குது, ராட் இருக்குது, அதை ஒரு ஈக்குவல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஈக்குவலாக கட் பண்ணணும். அப்போது எந்த சைஸில் கட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஹெச்சிஎஃப். இல்லை அப்படின்னா மெஷரிங், ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஒரு ஜாரில் வந்து மில்க் ஆர் ஆயில் ஏதாவது இருக்குது, இதை மேக்ஸிமம் ஒரு சைஸை வச்சு மெஷர் பண்ணணும்னு சொல்லும்போது எந்த சைஸ் வச்சு மெஷர் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2-3 நம்பர் இருக்குது, அதை மேக்ஸிமம் நம்பரால் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஹெச்சிஎஃபாக இருக்கும். இதுலேயே 2 இது இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப், இன்னொன்று எத்தனை டைம் டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 5, 10, 15. ஸோ ஒரு இதில் 5 லிட்டர் இருக்குது, ஒரு இதில் 10 லிட்டர் இருக்குது, ஒரு இதில் 15 லிட்டர் இருக்குது. எந்த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஜாரை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா 5 லிட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம். இதை வச்சு பண்ணால் 1 பண்ணிடலாம், இதுவும் பண்ணிடலாம். ஸோ 5 லிட்டர்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெச்சிஎஃப். எத்தனை டைம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு டைம், இதுக்கு ஒரு 2 டைம், இதுக்கு ஒரு 3 டைம், மொத்தம் 6 டைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்கு நான் இதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஹெச்சிஎஃப் அண்ட் ஃபேக்டர்ஸ் இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் கொஸ்டின் வருது. ஸோ 2024 ஹெச்சிஎஃப் வச்சும் ஃபேக்டர்ஸ் வச்சும் மெர்ஜ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டாங்க. 23ல் ஃபேக்டர்ஸில் தனியாக கொஸ்டின் வந்துச்சு, எல்சிஎம்மில் தனியாக கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதனால இந்த டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதில் இவ்வளோ தான் இருக்குது, வேறு ஃபார்முலா மாதிரி எதுவுமே படிக்க தேவையில்லை. பட் இதில் ஒரே ஒரு சின்ன இது இருக்குது, ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா சப்போஸ் 1/2, 3/8, 5/7 இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது எல்சிஎம் சீக்வல் டு எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். இதுவே ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இந்த இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்தா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கொடுக்கலனும் பட் கேட்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து 1780 ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ஃப்ராக்ஷன்லாம் பாயிண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுதான் ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர்ஸ். ஓகே, அது வச்சு என்ன ஸ்டோரி அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அது 84ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஒரு 30. ஓகேவா? ஒரு நம்பர் இருக்குது, அதை 84ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 30 வருது. ஓகேவா? இப்போ அதே நம்பரை 21ஆல் டிவைட் பண்ணும்போது
ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இது ஒரு ஸ்மால் கொஸ்டின். ஸோ இப்போ இதில் தான் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நாம வந்து இதை நம்பர்ஸ் ஈக்குவல் டு கோஷியன் இன்டு டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு போட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து பண்ணலாம். பட் அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 84ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுது. டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் உங்களுக்கு 30 கிடைக்குது. ஆனால் 84க்கும் 21க்கும் எனி கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது இன்டு 4 தான் உங்களுக்கு என்னது 84, which means 21 is the one of the factors of 84. So that the number also divisible by 21. So we can directly move to the remainder. So 84ஆல 30 டிவைட் பண்ண முடியல, 30 ரிமைண்டர் இருக்கு. ஸோ 84ஆல எத்தனை கோஷன் டிவைட் ஆயிருக்குமோ அது எல்லாமே கண்டிப்பாக 21ஆல டிவைட் ஆயிருக்கும். ஏன்னா 84ஆலே டிவைட் ஆகுதுங்கும் போது 21ஆல கண்டிப்பாக டிவைட் ஆயிருக்கணும். ஸோ ரிமைண்டர் 30 இருக்கு. டைரெக்டாக அந்த 30 மட்டும் 21ஆல டிவைட் பண்ணால் போதும். ரிமைண்டர் இஸ் 9. ஸோ வித்தவுட் ஃபவுண்டிங் தி நம்பர், அந்த நம்பரே எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஐ நோ தி ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா என்னது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர்ஸ். ஸோ 21 is one of the factor of 84. So that we came to the conclusion that the remainder given by the 84 directly divisible by 21 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதில் உள்ள ரிமைண்டர் மட்டும் எடுத்தால் போதும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த டெக்னிக் நோட் பண்ணிக்கோங்க, இது நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் இஸ் தி எமர்ஜிங் டாபிக் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ 23ல் தான் அது வந்துச்சு சம். அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெருசாக அது வரல. ஏன்னா 24ல் ஹஸ்எஃப் கூட மிக்ஸ் பண்ணி கேட்டான். சரியா? ஸோ பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே 7x + 96 divisible by x. ஓகேவா? ஸோ நீங்கள் how many values of x are possible. இப்போ இந்த சம்மில் நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன பார்க்க முடியாது, எத்தனை சார் இதோட ஃபேக்டர்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன, அந்த மாதிரி எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. சார் அப்போ இது எப்படி சார் ஃபேக்டர்ஸ்னு எங்களுக்கு தெரியும்? நல்லா கவனிங்க. லெட் எக்ஸ் பி எ பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ பாசிட்டிவ் நம்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. சச் தட் 7x + 96 இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ். இந்த எண் எக்ஸால் வகுபட போகுது, இல்லைனா டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. how many values of x are possible, எத்தனை எக்ஸால் டிவைட் பண்ண முடியும். ஸோ how many values, அந்த இடத்துல தான் ஃபேக்டர்ஸ்க்கு முடிவாகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதை ஃபஸ்ட் நீங்கள் பிரித்து எழுதுனா உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும். ஸோ 7x + 96, இந்த எக்ஸ் இதுக்கும் வரும், இந்த எக்ஸ் இதுக்கும் வரும். கரெக்டாக? ஸோ எக்ஸும் கட் ஆயிரும். ஸோ 96 எக்ஸால் டிவைட் பண்ணணும். ஸோ 96 எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும், 96ஆல் டிவைட் ஆகும், 16ஆல் டிவைட் ஆகும், அப்போ 8ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி யோசிச்சு எழுதணும். பெருசாக எழுதிருக்கோம், 4 8 நம்பர் எழுதிட்டேன். என்ன எவ்வளோ வருங்கிற சாய்ஸில் என்ன இருக்குது? இது எல்லாமே 8க்கு மேலே தான் இருக்குது. அப்போ இன்ஃபினிட்டி வேறு இருக்குது. அப்போது எதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கணும்னா ரொம்ப நான் பிரெயினை வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், 1 2 3 4னா என்னது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், என்னது 96ஓட ஃபேக்டர்ஸ் தான் அது. அப்போ நான் டைரக்ட்லி கோயிங் டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பை யூசிங் 96. 96ஐ நான் எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னா 16க்கு 6, 16க்கு 6 தான் என்னது 63 96. ஸோ இதை 2/5 இன்டு 3/1 எழுதலாம். ஸோ பவர் ப்ளஸ் 1. ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா we know that பவர் ப்ளஸ் 1, அந்த ஒரு இது தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபேக்டர் அப்படின்னாலே என்னது தான் பவர் ப்ளஸ் 1 தான். அதை தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பவரில் என்ன இருக்குது 5 இருக்குது, 5 + 1 add, இங்கே பவரில் என்ன இருக்குது 1 இருக்குது, 1 + 1 gives 6 × 2 = 12. 6 × 2 = 12. The answer must be option C 12. The answer must be option C 12. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்ததுனால இதை நாங்கள் எந்தெந்த ஆங்கிளில் நாங்கள் யோசித்து பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு கொஸ்டின் வந்துச்சு இல்லையா, இதை எந்தெந்த ஆங்கிளில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறோம் அப்படின்னா, சரி x + 7 × x + 9 divisible by x, how many x are possible. அப்படியே பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வீடியோ ப்ளே பண்ணுங்க. நோ சீட்டிங். ஓகேவா? ஃபைன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் பாஸ் பண்ணுறது சால்வ் பண்ண போறீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சரி, இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா x² + 9x + 7x + 7 63, அதுக்கடுத்து x² + 16x + 63 divisible by x, இல்லை கீழே x போட்டுக்கலாம். x கட் ஆகும் 63. அப்போ 63/x அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு. 63
7க்கு 9 பிரிக்கலாம். இதை மறுபடியும் 3 ஸ்கொயர் இன்டு 7 பவர் 1 பிரிக்கலாம். ஸோ 2 + 1 3, 1 + 1 2, ஆன்சர் 6. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சால்வ் பண்ணது பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணதே சந்தோஷம். ஆனால் இவ்வளோ எழுதக்கூடாது. ஏன்னா இதை பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் கண்டிப்பாக டிவைட் ஆயிரும், 9x டிவைட் ஆயிரும், 7x டிவைட் ஆயிரும், 79 மட்டும் தான் டிவைட் ஆகாமல் இருக்கும். 7 × 9 இதை நான் பெருக்க கூட மாட்டேன். சொல்யூஷனே இதுதான். என்ன சொல்கிறது, இதை ஃபேக்டரேஷன் பண்ணுறேன். 7 × 3 பவர் 2 பவர் ப்ளஸ் 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 × 2 gives ஆன்சர் 6, ஆன்சர் 6. இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சம பார்த்தோன்னே பெருசாக கொண்டு போய்ட்டு கூட இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். சப்போஸ் இதுவே நான் வேறு மாதிரி கொடுக்குறேன். எப்படி, x² + 3x + 7 into x power 4 plus 4x plus 9. So how many is divisible by x? Is divisible by x. How many x are possible? ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சம்மு கொடுத்தேன் அப்படின்னா இதில் நீங்கள் பெருக்கி பார்த்துருந்தா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு என்ன பண்ணணும், சார் நம்பர் மட்டும் தான் சார் நம்ம எக்ஸ் இல்லாமல் வருது, அப்போ 7 9 மட்டும் பெருக்கினா போதுன்னு பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு சேம் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். அப்போ ஒரு சம்மை வச்சு நம்ம மாற்றி மாற்றி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். ஓகேவா? சரி சரி, நெக்ஸ்ட் இது பாருங்க. How many natural numbers are there which gives a remainder of 31 when 1186 divided by these natural numbers? அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. இதில் உங்களுக்கு ஒரு சில க்ளூஸ்லாம் தெரியணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஸோ 1186 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. அதை ஒரு நம்பரால் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணும்போது I want the remainder 31. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்லாம் சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி ரிமைண்டர் கொடுத்தா அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா கட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து யூனிட் பிளேஸ் சொல்லி தரும்போது 4ஆல் டிவைட் பண்ணுறோம். சைக்கிள் 4 வந்துச்சு அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வரும், 2 வரும், 3 வரும், ரிமைண்டர் 4 வராது. ஏன்? பெர்ஃபெக்டாக டிவைட் ஆயிரும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது, த டிவைசர் மஸ்ட் பி லெஸ் தேன் த ரிமைண்டர். சரி மாற்றி, the divisor must be greater than the remainder. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் கண்டிப்பாக டிவைசரை விட என்னவா இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இதனால ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க, ரிமைண்டர் 6 வருமா? அதான் டிவைட் பண்ணிடுவோம்ல. ரிமைண்டர் 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 0 தான் வரும். ரிமைண்டர் 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 வராது. ஸோ த டிவைசர் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் த ரிமைண்டர். இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் இதில் ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு 1186 இருக்கா, 1186 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 31 வரணும் அப்படின்னா அந்த 31 நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நம்பர் மஸ்ட் பி பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 11 மீன்ஸ் எந்த நம்பராக இருந்தாலும் சரி அதால் இருக்கணும். ஓகேவா? சரி, அதே மாதிரி இதில் இன்னொரு க்ளூ, ஃபைண்ட் தீஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லும்போது that natural numbers must be bigger than 31. must be bigger than 31. இந்த ரெண்டு க்ளூ தெரிஞ்சால் போதும். மேபி இதை சால்வ் பண்ண பெருசு மாதிரி தெரியும், அப்படி கிடையாது. ஒரு டைமாவது தெளிவாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரிமைண்டர் மஸ்ட் பி 5 5 1 1. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். ஏன்னா 1155 இதை நான் ஃபேக்டரேஷன் பண்ணணும். இதை பார்க்கும்போதே தெரியுது 5 வரும், கூட்டினா என்ன வருது, கண்டிப்பாக 3 இருக்குன்னு தெரியுது. அதுக்கடுத்து 6 6 11 இருக்குன்னு தெரியுது. 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா 1 154, 2 7 7 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் ஃபேக்டர்ஸ். அப்போ 1155 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறீங்க. I got 3 × 5 × 11 × 7. ஸோ பவரில் எல்லாம் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ ஃபேக்டர் அப்படின்னாலே பவர் ப்ளஸ் 1, பவரில் இருக்க 1 + 1 2, 1 + 1 2, 1 + 1 2, 1 + 1 2, 2 × 2 × 2 என்ன வரும், 2 2 வராது. இல்லை என்ன வரும், 16 வரும். என்ன வரும், 16 வரும். ஸோ 16 சாய்ஸில் இருக்கா, இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா திஸ் நம்பர் ஹேவ் 1155 அப்படிங்கிற நம்பர் ஹேவ் 16 ஃபேக்டர்ஸ், அதாவது 16 நம்பர்ஸால் டிவைட் பண்ண முடியும். ஆனால் என்ன இதில் ட்விஸ்ட் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 30 வரணும், 31 வரணும். சப்போஸ் நான் 5ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ரிமைண்டர் 31 வருமா, வராது. அப்போ என்ன அர்த்தம், த டிவைசர் மஸ்ட் பி பிக்கர் தென் த ரிமைண்டராக இருக்கணும். அப்போ சின்ன சின்ன டிவைசரை நம்ம கழிச்சு விட்டுடலாம். அப்போது நான் வந்து பெரிய டிவைசர் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கண்டுபிடிச்சிட்டேன், சின்ன டிவைசரை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண எனக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். அப்போ சின்ன டிவைசர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதான் நம்பரு. ஃபஸ்ட்டு யாருமே கூட வரக்கூடியது 1,
ரெண்டாவது 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 11. இது எல்லாமே லெஸ் தென் 31. நெக்ஸ்ட் 3 into 5 15. 3 into இது போட்டால் எனக்கு என்ன வந்துடுது 33. அப்போ அது கிடையாது. 3 into 7 21. வேறு ஏதாவது 5 into இது போட்டாச்சு, இது 55 35 கிடையாது. அப்போ 3 6 7 3 6 7 நம்பர் 7 டிவைசர் லெஸ் தென் 31 இருக்கு. ஸோ மொத்தம் 16 டிவைசர். 16ல் 7 மைனஸ் பண்ணிங்கன்னா we got 9. ஸோ ஆன்சர் டி இஸ் தி ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாடல் சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்டால் தான் நீங்கள் சால்வ் பண்ண மாட்டீங்கிறக்காண்டியே இது கேட்கணும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது 31 ரிமைண்டர் வரணும் when divided by 1186. அப்போ 1186 நம்பரை நான் வந்து எனி நம்பரால் டிவைட் பண்ணும்போது 31 ரிமைண்டர் வரணும்னு கேட்கும் பொழுது அப்போ எந்தெந்த நம்பர்னு சொல்லணும், தேட் நம்பர் நான் சொல்லக்கூடிய நம்பர் 31 பெருசாகவும் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ரிமைண்டரை மைனஸ் பண்ண போகிறீங்க, இந்த நம்பரை ஃபேக்டர்ஸ் பண்ண போகிறீங்க, அதை வச்சு நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அந்த ரிமைண்டரை விட கம்மியான நம்பர்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க, அதை மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் போதும், என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து நம்ம இப்போ எல்சிஎம்க்கு வந்துடும். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து எமர்ஜிங் சொன்னேன், 2 தான் வந்துருந்துச்சு. 24ல் உள்ள கொஸ்டின் நான் ஹச்சிஎஃப்ல மெர்ஜ் பண்ணி லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் இஃப் யூ ஹாவ் 2 ஸ்டேட் ஸ்டிக்ஸ் லென்த் ஆஃப் 7.5 மீட்டர் அண்ட் 3.25 ஃபீட் ஃபீட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வாட் இஸ் தி மினிமம் லென்த் யூ கேன் மெஷர். நான் சொன்னேன் இந்த மெஷரிங் மாதிரி வர்றது, ராடு மாதிரி வர்றது, இதெல்லாம் என்னவா இருக்கும், ஹச்சிஎஃபாக இருக்கும். இதில் பாருங்கள், நீங்கள் டேரெக்டாக இப்போ 7.5க்கும் 3.25 ஹச்சிஎஃப்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் அப்படி இல்லை. ஓகேவா, அப்படி இல்லை. நீங்கள் மேபி ஆப்ஷன் டி யாராவது போடுவீங்க, சார் 3.25 7.5, அது அப்படி கிடையாதுப்பா. 3.25 7.5 வராது, ஏன்னா இதை டிவைட் பண்ணுறோம். 6.5 தான் வரும், 7.5 வராது. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. சரி, இப்போ 7.5 என்ன பண்ணலாம், 15/2ன்னு போடலாமா? 7.5 15/2 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இப்போ 3.25 325/100ன்னு போடலாம். இதை என்ன கட் பண்ணிங்கன்னா இங்கே 4 வந்துடும், இங்கே மேலே 12 13. ஸோ 13/4. அப்போ அந்த நம்பரே 15/2, அதுக்கப்புறம் 13/4. ஸோ இதுக்கு நான் ஹச்சிஎஃப் எடுக்கணும். ஹச்சிஎஃப் சீக்வல் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் ஹச்சிஎஃப் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ 15க்கும் 13க்கும் ஹச்சிஎஃப் என்னது 1, 2க்கும் 4க்கு எல்சிஎம் என்னது 4. ஸோ 1/4 இஸ் நத்திங் பட் 0.25. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் லென்த் ஆஃப் எக்ஸ்? வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் லென்த் ஆஃப் எக்ஸ் சச் தட் 3 1/2 and 8 3/4 ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 1/2 8 3/4 டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை ஃப்ராக்ஷன் பண்ணலாம். 6 7/2ன்னு எடுத்துக்கலாம், அதை 24 27/4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது 7 6 7. ஓகே, ரைட். ஸோ இதில் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் டினாமினேட்டர் தான். ஓகே, 6 7 24 26 27. ஓகே, இல்லைங்க 8 8 4 சாரி 1 8 23 4 32 32 3 35. எஸ், 35/4. ஓகே, சாரிப்பா 35/4. ஸோ 7/2க்கும் 35/4க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்சிஎம் மீன்ஸ் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 7க்கும் 35 ஹச்சிஎஃப் என்னது 7 தான். 2க்கும் 4க்கு எல்சிஎம் என்னது 4 தான். அப்போ ஆன்சர் 7/4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 7/4 சாய்ஸில் இல்லை. அப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஒரு நாள் 4 மீதி 3/4. ஸோ 1 3/4 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த சம்மில் இதுக்கு முன்னாடி ஹச்சிஎஃப் தான் கேட்டுருந்தாங்க, இப்போ ஃபேக்டர்ஸ் கூட சேர்த்து கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஈவன் தோ இட் இஸ் 2020 இந்த மாதிரி ஈஸியாக இருக்க மாட்டாங்க. இதை இன்னும் ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கொடுத்து பெருசாக கேட்கற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா, ஸோ திஸ் கொஸ்டின் பாருங்க. ஸோ 75th கொஸ்டின் 2020 எல்சிஎம் வருது, கேலண்டர் வருது. ஓகேவா, ஜோசப் விசிட் தி கிளப் எவ்ரி 5 டே. அப்போ 5 நாளைக்கு ஒரு முறை. ஸோ எல்சிஎம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த சீக்வன்ஸ்
கன்சிஸ்டண்டாக நடந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ டைமுக்கு ஒருக்கா 3 times ஒன்ஸ் பெல் ஆகும், 5 seconds ஒன்ஸ், 20 seconds ஒன்ஸ், இந்த மாதிரி பல ஒரு சில நேரங்களுக்கு ஒருக்கா அது வந்து கண்டிஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு எல்சிஎம் வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜோசப் 5 நாளைக்கு ஒருக்கா போகிறாரு, ஹர்ஷ் 24 நாளைக்கு ஒருக்கா போகிறாரு, சுமித் விசிட் எவ்ரி 9 days ஒன்ஸ், இஃப் ஆல் ஆஃப் த மீட் அட் த கிளப் சண்டே. அப்போ சண்டே எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து எப்போ மீட் பண்ணுவாங்க, ஆன் விச் டே வில் ஆல் ஆஃப் 3 மீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போது 5 நாளைக்கு ஒருக்கா, 24 நாளைக்கு ஒருக்கா, 9 நாளைக்கு ஒருக்கா, இது 5 தான், இது 8 3 24, இது 3 ஸ்கொயர், இதான் எனக்கு வருது. அப்போ நான் எல்சிஎம்னு எடுத்தேன் அப்படின்னா 8 5 9 3 பிறக்கணும், N5 40 49 36, அப்போ 360 டேஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த இதில் 360 வந்திருக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க, சண்டே மீட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் எப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னா இந்த 360 நான் 7ஆல் டிவைட் பண்ணணும். 360 நான் 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும், IL 35, 350 போயிடும், மீதி 10 இருக்கும். அந்த 10 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3. ஸோ ரிமைண்டர் 3 கிடைக்கும்போது இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, சண்டே கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் தானே. ஸோ இதுக்கு அடுத்த நடக்க போகுது, சண்டேக்கு அடுத்து 3 வந்திருக்கு, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி வென்ஸ்டே. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்போ கேட்டாங்க, 2021 கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 20 நாளைக்கு ஒருக்கா, 20 நாளைக்கு ஒருக்கா, அந்த மாதிரி வரும்போது அது எல்சிஎம்ங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். தென் எல்சிஎம்ங்கும்போது காமன் அண்ட் அன்காமன் போடணும். ஸோ நான் பிரிச்சுக்கிறது ஃபேக்டரேஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் மேபி 5 9 24ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி டானா போடுவீங்க. ஸோ டானா போடும்போது என்ன மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்படின்னா பெரிய நம்பர் போடாதீங்க, ப்ரைம் நம்பராகவே போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9 அந்த மாதிரி போடாதீங்க, ப்ரைம் நம்பராக போட்டு கொண்டு வாங்க, அது மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போடும்போது எனக்கு காமன் அன்காமன் போட்டு ஹையஸ்ட் பவர் போட்டேன், எனக்கு ஆன்சர் 360 வந்துச்சு. ஸோ கேலண்டருங்கிறதுனால இன்றைக்கி ஒரு டே கொடுத்துட்டு அடுத்து எப்போ வரும்னு கேட்கும் பொழுது அதை என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணணும், ஐ காட் ரிமைண்டர் 3. ஸோ சண்டேக்கு அப்புறம் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே, ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி வெனஸ்டே. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஸோ எல்சிஎம்லேயும் கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது, ஹச்சிஎஃப்க்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய், இது வந்து 2022 வந்த கொஸ்டின். ஓகே, இது வந்து 2022 வந்த கொஸ்டின். எக்ஸ் அண்ட் ஒய் ரன் எ 3 kilometer ரேஸ். அப்போ 3 kilometer ரேஸ் இருக்குது, along a circular course of length 300 meter. அப்போ 3 kilometer ரேஸ், ஆனால் இதோட லென்த் வந்து என்னதான் 300 மீட்டர் தான். அப்போ 10 ரவுண்டு இவங்க வந்து 10 ரவுண்டு ஓடி இருக்கணும். ஓகேவா. ஸோ 10 ரவுண்டு இவங்க ஓடுறாங்க. ஸோ தேர் ஸ்பீட் ஆர் அட் த ரேஷியோ ஆஃப் 3:2. அவங்களோட ரேஷியோன்னு இருக்குது, 3:2ங்கிற ஸ்பீடில் வந்து ஓடுறாங்க. இஃப் தே ஸ்டார்ட் டுகெதர் அண்ட் த சேம் டைரக்ஷன். அப்போ இப்படி போகிறாங்க அப்படின்னா இப்படி தான் ஓடுறாங்க. ஏபி 3:2ங்கிற ஸ்பீடில் என்ன பண்ணுறாங்க, ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, how many times would the first one pass the other. அதாவது என்ன அப்படின்னா நான் ஓட ஆரம்பிச்சாச்சு, அப்படியே ஓடும்போது முதல் ஆள் தான் ஸ்பீடாக போகிறாரு, கரெக்டாக. அவர் 2வது ஆளை எப்போ கிராஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, நான் அவர் தான் ஸ்பீடாக போயிட்டே இருக்கார்ல. சரி, இதை நான் 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று மேனுவல், எனக்கு எதுவுமே தெரில, இங்கேருந்து வரேன் ஏ, இதை வந்து அப்போ என்ன பண்ணிக்கலாம், மொத்தம் 300 தானே. அப்போ இதை வந்து இவர் தான் அதிகமாக ஓடாரு. அப்போ இவர் 300 ஓடி இருப்பார், இவர் 200 ஓடி இருப்பார்னு வச்சுக்கிறேன். அப்போ இவர் சுற்றி அப்படியே வரும்போது இங்கே 300ல் நிற்கும்போது பி இங்கே நிற்பார், கரெக்டாக. இது வந்து ஃபஸ்ட்டு. 2வது, இவர் மறுபடியும் இங்கே ஆரம்பித்து அப்படியே ஓடி வராரு, இவரும் அங்கேயே போயிட்டு இருப்பார். இவர் இங்கே பி நிற்கும்போது ஏ மறுபடியும் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துடுவார். 3வது 2 ரவுண்டு முடிஞ்சு போச்சு. 3ஆவது ரவுண்டு ஏ மறுபடியும் அப்படியே வரும்போது பி அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க, கரெக்டாக ஏ அண்ட் பி இந்த பிளேஸில் மீட் பண்ணுவாங்க. 3rd ரவுண்டு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 900 மீட்டர்ஸ் ஓடும்போது ஃபஸ்ட்டு மீட், அப்போ 1800 ஓடும்போது செகண்ட் மீட், 2700 ஓடும்போது 3rd மீட், மொத்தமே 3000 மீட்டர். அதாவது மீன்ஸ் 3 kilometer இஸ் நத்திங் பட் 3000 மீட்டர். ஸோ 3 டைம் தான் மீட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து நீங்கள் எதுவுமே தெரியாட்டாலும் உங்களோட காமன் நாலேஜை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறது. இல்லை சார் எனக்கு வந்து எல்சிஎம்மில் சால்வ் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஓகேவா, அப்படி ஆசைப்பட்டால் மட்டும் நான் இதை பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது ஏ, இங்கே பி இருக்காங்க, 3:2 ரேஷியோவில் இருக்குது, மொத்தமாக 300 மீட்டர், அப்புறம் வந்து 3000 மீட்டர், இதை வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ 3:2, அப்போ 300 மீட்டரை 3 ரேஷியோவில் இவர் போட்டார் அப்படின்னா, அதாவது இது வந்து மீட்டர், இது வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு போட்டாங்க அப்படின்னா 100 செகண்ட்ஸில் அவர் கிராஸ் பண்ணுவார். இதே 300 மீட்டர்ஸை இவர் 2 பார்ட்டில் போகிறாரு அப்படின்னா 150
செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ 100 செகண்ட்ஸ் 150 செகண்ட்ஸ்னு வரும்போது எப்போ அவங்க மீட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் இஸ் 300 செகண்ட்ஸ். எல்சிஎம் இஸ் 300 செகண்ட்ஸ். அப்போ 300வது செகண்ட்ஸில் மீட் பண்ணுவாங்க. அப்போ ஏ தான் ஸ்பீடாக ஓடுறாரு. ஏ வந்து 100 செகண்ட்ஸில் 300 மீட்டர் ஓடுறாரு அப்படின்னா 300 செகண்ட்ஸில் 900 மீட்டர் ஓடி இருப்பார். ஸோ 900 மீட்டரில் ஒன்ஸு, 1800 மீட்டர்ஸில் ஒன்ஸு அண்ட் 2700 மீட்டர்ஸில் ஒன்ஸு. ஸோ தட் 3 times they will meet. ஸோ that time 3 times they will meet. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரொசீஜர் வைஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் ப்ராக்டிக்கலாக சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணலாம். எதில் பண்ணாலுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேயா? ஸோ திஸ் கொஸ்டின், a person X wanted to distribute some pens among 6 children. ஓகே, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க, ABCDE and F. ஓகேவா? ஸோ இதில் suppose A gets twice the number of pens received by B, 3 times that of C, 4 times that of D, 5 times that of E, 6 times that of F. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது A, B, C, D, E, F இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்போ ஏட்ட எவ்வளோ பெண்ணு இருக்குது அப்படின்னா A gets twice the number of pens received by B. அப்போ B-ட்ட எவ்வளோ இருக்கோ அதோட டபுள், இதோட ட்ரிபிள், இதோட 4 times, இதோட 5 times, இதோட 6 times இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இவர்கிட்ட இருக்க பெண்ணோட அவங்கள்ட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபைன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் பென்ஸ் எக்ஸ் ஷுட் பை. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ பென்னு வாங்கணும், எதுக்கு இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுக்குறதுக்கு. ஸோ தட் த நம்பர் ஆஃப் பென்ஸ் ஈச் ஒன் கெட்ஸ் அன் ஈவன் நம்பர். அப்போ எல்லார்ட்டையும் என்ன கிடைக்கணும், ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஹிண்ட். ஓகேவா? சரி, இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா 2 times, 3 times, 4 times, 5 times, 6 times. அப்போ இந்த எண்களால் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணா இருக்கணுமா? the numbers must be divisible by these numbers, the number divisible by these numbers சொல்லும்போது என்ன வந்துடும், எல்சிஎம்மா வந்துருமா? அப்போ 2 3 4 5 6 எல்சிஎம் என்னது, 3 6ல் வந்துச்சு, 4 3 5 20 60. ஸோ எல்சிஎம் இஸ் 60. ஸோ 60 தான் ஃபர்ஸ்ட் நம்பர் divisible by these numbers. ஓகேவா? அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏக்கு வந்து நம்ம 60 கொடுக்குறோம், அப்போ பிக்கு 30 கொடுக்குறோம், சிக்கு 3 times 20 கொடுக்குறோம், டிக்கு 15 4 times, இக்கு 12 5 times, எஃப்க்கு 10 6 times. ஸோ அவ்வளோதான். இதை கூட்டணும் அப்படின்னா 60 30 90 100 சரி 90 100 20 30 40 47 147 இருக்கா? ஸோ 147 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கண்டுபிடிக்கிறோம், ஆனால் அது வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா இந்த ஹிண்டை மறந்துட்டு பாருங்க, ஈச் ஒன் கெட்ஸ் அன் ஈவன் நம்பர். அப்போ எவ்ரி பர்சன் கெட்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு 60 செலக்டட், 30 செலக்டட், 20 செலக்டட், 15 ரிஜெக்டட், 15 ரிஜெக்டட். அப்போ இவர் 15 வாங்கினதுனால இது ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 60 120 மாற்றணும். ஏன்னா ரேஷியோ மாறக்கூடாதுல, அவருக்கு ஒரு பெண்ணு கொடுத்தா ஈவனாக மாறிடும், ஆனால் ரேஷியோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்போ 120 60 40 30 24 20. இப்போ இதை கூட்டினா யூ வில் கெட் ஆன்சர். அதை கூட்ட தேவையில்லை, ஆல்ரெடி 147 எல்லாத்தையும் இன்ட்டு 2 பண்ணியிருக்கோம், இதையும் இன்ட்டு 2 பண்ண ஆன்சர். ஆன்சர் 294 ஆப்ஷன் சி. ஸோ யூனிட் பிளேஸில் பார்த்தாலே 7 into 4 ஆன்சர் சி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் இப்படி சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது there are 3 traffic signals. So this question asked in 2023. So this question asked in 2023. So 2023 எப்படி கேட்டாங்க அப்படின்னா 3 traffic signal இருக்கு. there are 3 traffic signals. So traffic signal வந்தாலே மோஸ்ட்லி என்ன தான், எல்சிஎம் தான். ஏன்னா அதில் தான் அந்த ஸ்டோரி கிரியேட் பண்ண முடியும். பிளிங்க் ஆகுதுலாம் கிளிக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஈச் சிக்னல் சேஞ்சஸ் கலர் ஃப்ரம் க்ரீன் டு ரெட். அப்போ முதல்ல என்ன இருக்குது, க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு வருது, தென் ஃப்ரம் ரெட் டு க்ரீன். அப்போ க்ரீன்லேருந்து ரெட்டு, ரெட்லேருந்து க்ரீனு, மறுபடியும் இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்குது. த ஃபஸ்ட் சிக்னல் டேக்ஸ் 25 செகண்ட்ஸ், அப்போது 25 செகண்டு. செகண்ட் சிக்னல் டேக்ஸ் 39 செகண்ட்ஸ். தேர்டு டேக்ஸ் 60 செகண்ட்ஸ். ஓகேவா? டு சேஞ்ச் த கலர் ஃப்ரம் க்ரீன் டு ரெட். இதெல்லாம் எதுக்கு, க்ரீன்லேருந்து ரெட்டு வர்றதுக்கு, க்ரீன்லேருந்து ரெட்டு வர்றதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது. ஓகேவா? த டியூரேஷன் ஆஃப் க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸ் ஆர் த சேம். அதாவது க்ரீன்லேருந்து ரெட்டு வர்றதுக்கும் சரி, ரெட்லேருந்து க்ரீன் வர்றதுக்கும் சரி, டியூரேஷன் சேமாக தான் இருக்கும். அப்போ கரெக்டாக 2 மணிக்கு ஷார்ப்பாக 2 மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னா
எல்லாமே டுகெதர் டர்ன் green. ஷார்ப்பாக 2 மணிக்கு எல்லாமே என்னவா மாறுது, க்ரீனுக்கு வந்து மாறுது. அட் வாட் டைம் தே வில் சேஞ்ச் டு green நெக்ஸ்ட் சைமல்டேனியஸ்லி. அப்போ எல்லாமே இப்போ க்ரீனாக இருக்குது. இதுக்கடுத்து எப்போ க்ரீனுக்கு வரும்னு கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல க்ரீன் இருக்குது, அங்கேருந்து ரெட்டுக்கு வரணும், ரெட்லேருந்து மறுபடியும் க்ரீனுக்கு வரணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன இருக்கும், க்ரீன்லேருந்து ரெட்டு மட்டும் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், மறுபடியும் இந்த 2 போடுற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். சரியா? ஃபஸ்ட்டு இதை எல்சிஎம்னு கண்டுபிடிப்போம். எப்படி, லைட் வருது, இந்த மாதிரி டைம் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, எல்சிஎம். சரி, 25 39 60. ஸோ 25 5 × 5 5 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 39 13க்கு 3 39, 60 12க்கு 5 60. அப்போ 2 ஸ்கொயர் 3 பவர் 1 5 பவர் 1. அப்போ எல்சிஎம்னு பார்த்தீங்கன்னா காமன் அன்காமன் 2 3 5 13. 2ல் ஹையஸ்ட் பவர் 2, 3ல் ஹையஸ்ட் 1, 5ல் ஹையஸ்ட் 2. ஓகேவா? ஸோ இந்த 2 வரும்போது எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா 2 0 வரும்னு தெரிஞ்சு போச்சு. 13க்கு 3 39 00. எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. இதுவும் என்னதான், செகண்ட்ஸ் தான். அப்போ 3900 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன வருது, காமனாக பிளிங்க் ஆகுதுங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போது 3900 செகண்ட்ஸ் தான் இருக்குத நான் என்ன பண்ணுறேன், மினிட்டாக மாற்றுறேன். 00 RR 36 மீதி 30 IR 30. அப்போ 65 மினிட். 65 மினிட் நஸ்திங் பட் என்னது 1 hour 5 minutes. ஓகேவா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு ஆகிற டைம் 1 hour 5 minutes. இது சாய்ஸில் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன்லேருந்து க்ரீனுக்கே வரணும். அப்போ மறுபடியும் ஒரு 1 hour 5 minutes. அப்போ டோட்டல் டைம் 2 hour 10 minutes. இது எப்போ ஆரம்பித்தோம், 2 மணிக்கு ஆரம்பித்தோம். அப்போ இங்கே ஒரு 2 மணி நேரத்தை கூட்டிங்கன்னா ஆன்சர் வில் பி 4 hour 10 minutes. ஆப்ஷன் பி. ஆன்சர் 4 hours 10 minutes. ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். வாஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரியும், பட் ஈஸியானதான். ஏன் அப்படின்னா நம்பரை பார்க்குறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், எல்சிஎம்மை டிவைட் பண்ணுறோம், அதை மினிட்டுக்கு மாற்றுறோம், எனக்கு ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் கண்டிப்பாக சாய்ஸில் இருக்காது. ஏன் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, முதல்லேருந்து க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு வரும், ரெட்லேருந்து அகெயின் க்ரீனுக்கு வரணும், அதான் இதில் ட்விஸ்ட்டு. ஸோ டபுள் டைம் பண்ணுறோம், 2 மணிக்கு ஆட் பண்ணுறோம், ஆன்சர் 410. ஏன்னா சாய்ஸுமே நியர்பை ஒன்றும் பெருசாக இல்லை. டபுள் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஆப்ஷன் பி நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் பாருங்க, 421 427. ஸோ 2024 கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி தான், கம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் HCF. ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே கம்பல்சரியாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா சின்ன ட்ரிக்கு தான். ஓகேவா? இப்போ 421 427. ஓகே, ஸோ when divided by the same numbers. சரி, இதை சேம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது leaves the same remainder 1. அப்போது ரிமைண்டர் 1 வருதுன்னு சொல்லும்போது அப்போது 420 and 426 இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ நான் இந்த கான்செப்ட் பாருங்கள், ஜென்ரலாக ஸோ HCF சொல்லும்போது ஓகேவா, ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. ரிமைண்டர் கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ரிமைண்டர் கொடுக்கல, சப்போஸ் இங்கே பாருங்கள், ABC divisible by some number, அதான் எக்ஸு. ஸோ லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர், லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ரிமைண்டர் 1 2 அந்த மாதிரி கொடுத்தா, இதில் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம், வரக்கூடிய எண்களுக்கு HCF கண்டுபிடிப்போம். சப்போஸ் இந்த நம்பரை நான் மைனஸ் பண்ணிட்டேன், 1 வந்து மைனஸ் பண்ணிட்டேன், இப்போ இதுக்கு நான் HCF எடுத்து சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? பட் அந்த மாதிரி நம்பர் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, AB டிஃபரன்ஸ் எடுங்க, BC டிஃபரன்ஸ் எடுங்க, AC டிஃபரன்ஸ் எடுங்க. ஸோ தட் யூ கெட் நியூ 3 நம்பர்ஸ். அந்த நம்பருக்கு HCF எடுத்தீங்கன்னா ஆன்சர் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, இங்கே வாங்க. ஸோ இப்போ இதில் 420 426 HCF நான் எடுக்கணும். பட் இதில் ஒரு மெத்தட் இருக்குது, கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட்னு சொல்லலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ ஒரு நம்பரை உள்ளே போடுங்க, இன்னொரு நம்பரை ஒரு டிவைஸராக வைங்க. ஒரு டைம் 420 420 அப்போ 6. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே உள்ள டிவைஸரை மறுபடியும் நம்பராக கொண்டு வரும். ஸோ அகைன் இங்கே 420 7 42 7 42 0 0 0. ஸோ 70 எப்போ டிவைட் பண்ணுதோ. ஸோ வைல் லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது யார் டிவைட் பண்ணுறாங்களோ தட் இஸ் HCF. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய பெர்ஃபெக்ட் நம்பர் என்ன தான், 6 தான். ஆனால் 6 சாய்ஸில் இருக்காது, ஏன்னா அதை கேட்கல. ஏன்னா 6 சாய்ஸில் இருக்காது, அதை கேட்கல. இந்த சம்மில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஹவு மெனி நம்பர்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் த டிவைசர். அப்போ எத்தனை நம்பர் டிவைசராக யூஸ் பண்ண முடியும் in order to get the same remainder 1. எனக்கு வந்து ரிமைண்டர் 1 வரணும் அப்படின்னா எத்தனை நம்பர் யூஸ் பண்ணலாம். இப்போ போன சம்மில் 31 கொடுத்தாங்களா, ரிமைண்டர் 31 வர மாதிரி அதில் டிவைசர் கேட்டாங்க. இதில்
எனக்கு ரிமைண்டர் 1 வரணும். அப்படி பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ நோ 6 இஸ் ஒன் ஆஃப் தி நம்பர். 6 ஒன் ஆஃப் தி நம்பர். 6ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்? 6ஆலே ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா, டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் ஒன்று தருது அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம், 1. இந்த 4 நம்பர் தான் என்னது? 6ஓட ஃபேக்டர்ஸ். 1 2 3 6 தான் 4 ஃபேக்டர்ஸ். இப்போ ஆன்சர் ஆப்ஷனில் 4 இருக்கும். ஆனால் 4 என்னது? தப்பு. ஏன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா 6ஆல் டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டர் வேணும், 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டர் வேணும், 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டர் வேணும், 1ஆல் டிவைட் பண்ணும்போது we not get the answer remainder 1. ஏன்னா 1ஆல் எல்லா நம்பருமே டிவைட் ஆயிரும். ஸோ we know that the divisor must be greater than the remainder. அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ 1 கிடையாது, அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஸோ இந்த ட்விஸ்ட் தான் அந்த சம்பளம் வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான், த டிவைசர் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ரிமைண்டர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. எ கேன் எக்ஸ் கண்டெய்ன்ஸ் 399 லிட்டர்ஸ். 399 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. ஒய் கண்டெய்ன்ஸ் 532 liters of diesel. They are to be bottled in bottles of equal size so that the whole of petrol diesel would be separately. அதாவது தனித்தனி பாட்டில் அடைக்கணும். ஒரு பேரலில் 399 லிட்டருக்கு வச்சிருக்காங்க, ஒரு இதில் 532 லிட்டருக்கு வச்சிருக்காங்க. இதை நான் தனித்தனி அடைக்கணும். அந்த பாட்டிலோட சைஸ் வந்து மேக்ஸிமம் ஹெவியஸ்ட் பாசிபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? த பாட்டில் கெப்பாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர் அண்ட் இன்டிஜர். லிட்டர் ஒரு 1 2 வைக்கணும், நீங்கள் 1.2 சொல்லக்கூடாது. தென் how many different bottle size are possible. அப்போ எத்தனை பாட்டில் சைஸ் பாசிபிள் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ் கேட்கும்போது how many bottles are possible அப்படிங்கிறது ஓகே தான், இது ஃபேக்டர்ஸ். இந்த லைன் இருக்குல்ல, how many different bottle possibleங்கிறது ஃபேக்டர்ஸ். ஸோ எந்த சைஸில் அடைக்கிறீங்க அப்படிங்கிறது என்னது? ஹச்சிஎஃப். அப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சம் என்ன வருது? மாறுது. ஓகேவா? இப்போ 399 532 இதுக்கு நான் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன். 399 532 இதை பிரிச்சா 3 into 133, இதை பிரிச்சா 4 into 133. சிம்பிள். ஸோ 399 பார்த்தோன்னே எனக்கு 133ங்கிறது மைண்டில் வந்துடுச்சு. அப்போ 3 into 133, மீதி ஒரு 133 கூட்டி பார்க்குறேன், 400 500 532 வந்துடுச்சு. அப்போ 4 into 133. ஸோ ஹச்சிஎஃப் அப்படின்னா காமன் நம்பர். ஸோ ஹச்சிஎஃப் இஸ் 133 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வந்துடும்? இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 133 ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறீங்க. 133 ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இது எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 7 வருமா? 133ஆல் டிவைட் ஆகும். ஒரு 7 மீதி 6 63. 7ஆல் டிவைட் ஆகும். வேற 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது? ஒரு 7 9 19. அப்போ 19க்கு என்னது? 19க்கு 7 தான் என்னது? 133. 70 63 133. ஸோ 19க்கு 7ங்கிறதா 133 வந்துடுச்சு. அப்போ ஃபேக்டர் 1 இருக்குது, 133 இருக்குது. ஸோ இப்போ இதில் 4 படணுமா 3 படணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஏன்னா போன சமயம் ட்விஸ்ட் வச்சாலாம் இதில். ஸோ அதில் ரிமைண்டரே கொடுக்கல. இதில் என்ன கொடுக்கல? ரிமைண்டரே கொடுக்கல. கொஸ்டினில் என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு 399 லிட்டர் இருக்குது, 532 லிட்டர் இருக்குது. ஸோ டீசல் பெட்ரோல் டீசல் இருக்குது. அது தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறேன். மேக்ஸிமம் சைஸில் அடைக்கணும். எத்தனை பாட்டில் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாட்டில் சொல்லிக்கலாம். பட் மேக்ஸிமம் சைஸு ஹவு மெனி பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ நான் கண்டுபிடிச்சேன் மேக்ஸிமம் சைஸ் அப்படிங்கிறது 133. ஸோ 133ங்கிறத நீங்கள் 1 7 19 100 இப்படி பிரிக்கலாம். ஸோ இதில் ஆன்சர் 4. இதில் ஆன்சர் 4. ஸோ நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் வருது. ஓகேவா? ரிமைண்டர் வருது அப்படின்னு கொடுக்குற டைமில் நீங்கள் என்ன இருக்கணும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இதோட தீம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக வரும், நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ எஸ், ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு கிளாஸ் 2. ஸோ கிளாஸ் 2ல் நம்ம என்ன பார்த்தோம்? ரிமைண்டர்ஸ் தியரி பார்த்தோம். ரிமைண்டர்ஸ் தியரியில் சம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ளிகேஷன் ஆஃப் ரிமைண்டர்ஸ் அதாவது கேசஸ் நம்ம பார்த்தோம், அதில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபேக்டர்ஸில் சம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து எல்சிஎம் ஹச்சிஎஃப், எல்சிஎம் என்னங்கிறது தனியாக பார்த்தோம், ஹச்சிஎஃப் பார்த்தோம். அண்ட் அதில் பிவைக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம். அண்ட் எல்சிஎம்ல என்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கிறது பார்த்தோம். ஃபேக்டர்ஸை ஹச்சிஎஃப்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் தரவாக சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஷன் 3ல் மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இன்னொரு நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஹார்ட் ஒர்க் இஸ் தி ஒன்லி வே டு சக்ஸஸ். ஸோ உங்களோட உழைப்பை போடுங்க, அதுக்கான முயற்சி கண்டிப்பாக கிடைக்கும். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ கைஸ்.